உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். மைக் சின்னம் விஜய் காட்டிட்டாரு, பாடல்ல சொல்லிட்டாரு. சீமானுக்கான ஆதரவு, நாம் தமிழர் கட்சிக்கான ஆதரவு சொல்லாமல இந்த மாதிரி இதை காட்டிட்டாரு, நேரடியா சொல்லாம அப்படின்றாங்க. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, போன முறை ஒரு சைக்கிள்ல போனார் ஞாபகம் இருக்கா? ஆமா. அதுக்கு இன்னொரு கட்சி என்னமோ சொல்லுச்சு ஞாபகம் இருக்கா? அந்த சைக்கிள் என்ன கலர்ல இருந்துச்சு? கருப்பு சிவப்புல இருந்துச்சு. அதனால அவர் திமுகவுக்கு தான் ஆதரவு. அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமோ இதுவும் அவ்வளவு பெரிய முட்டாள்தனம். உயர்ந்து பார்த்த வேட்பாளர் இந்த 4 கட்சியிலுமே கூட இவங்க வெற்றி பெற்றா நல்லா இருக்கும்னு ஏதாவது உங்களால சொல்ல முடியுமா? நான் இந்த முறை அதெல்லாம் நான் சொல்ல விரும்பல. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த முறை நாம் தமிழர் வேட்பாளர்கள்ல காளியம்மாள் ஓரளவுக்கு ஃபேஸ் வேல்யூ இருக்கிற ஒரு ஆளாக இருக்கிறாங்க. அண்ணாமலை அவரோட வயசு இதெல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது, இப்போ சப்போஸ் இந்த முறை அவர் ஜெயிச்சிட்டாருன்னு வைங்களேன், அவர் வந்து பிஜேபியிலேருந்து நகர்த்துறதோ நிரந்தர தலைவர் மாதிரி ஆயிடுவார். பிஜேபியில் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி தலைவர்கள் மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த முறை அண்ணாமலை ஜெயிச்சா அவர் கிட்டத்தட்ட நிரந்தர ஒரு ஃபேஸ் ஐக்கான் மாதிரி அவரை கட்டமைச்சு கொண்டு போகிற பிளான்ல தான் மோடிலாம் இருக்கிறதாக தகவல். விஷால் அவர்கள் தமிழர் அல்ல, அவருக்கும் அதே மாதிரி நிலைப்பாட்டில் தான் நாங்கள் இருப்போம். நான் இருப்பேன், புரியுதுங்களா? நான் அவர் சீமானண்ணன் இருக்காரா இல்லையான்னு நமக்கு தெரியல. நான் இருப்பேன். நான் வந்து விஷால் அவர்கள் தமிழர் இல்லை, அதனால வந்து இந்த மண்ணை ஆளணுங்கிற எண்ணம் உங்களுக்கு வரக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். தமிழ்நாட்டில் இருக்கும்போது தமிழர்களுடைய நலன் கருதி தமிழர்களுக்கு தண்ணி வேணும்னு இவர் கேட்பாராம். அப்படியே அந்த பக்கம் பஸ் பிடிச்சி அந்த பக்கம் போய் கர்நாடகத்துக்கு போயிட்டு தமிழர்களுக்கு தண்ணி தராதீங்க, நம்மளே தண்ணி வச்சுக்கணும்னு சொல்லுவாராம். அவரு சொல்லுவேன்னு சொல்லலாம், அந்த கட்சி நிர்வாகிகள் அப்படி நிற்பாங்க. அவனை நாங்க அடிக்கலாமா? ஜெயிக்க வேண்டுமா வேண்டாமா? நான் சொன்னதுக்கு அப்புறம் அவர் ஜெயிக்கணும் வேண்டாம் மக்கள் முடிவு பண்ணட்டும் சொல்றேன். அதான் என்ன ஜெயிக்கணும் சார், அவர் ஜெயிக்கணும் சார். ஜெயிச்சு தமிழன் தண்ணி இல்லாம சாகணுமா? பாஜகவும் நான் ஒரு அப்பெல்லாம் நீங்களா ஏதாவது சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாங்க, தமிழர்களின் அடையாளம்லாம் கிடையாது, அது அவரே ஒத்துக்க மாட்டாரு. அவர் திராவிடத்தின் அடையாளம் சொல்லுங்க, இல்ல தலித்துகளின் அடையாளம்னு சொல்லுங்க, அவர் அப்படிதான் அவரை போர்ட்ரே பண்ணிக்கிறாரு. அவர் என்ன சொல்ற, பறையர்னு சொன்னாவே கோவப்படுறாரு. அவர் தலித்துன்னு சொன்னா அவர் ஓகே, ஆனா பறையர்னு சொல்றா, அது பறையர்னு சொல்றவங்களுக்கு செருப்பால் அடிங்கலாம் பேசுறாரு அவரு. இது தமிழ் தேசியம் அல்ல, இது தமிழ் இனவெறின்னு பேச தெரிஞ்ச திருமாவளவன் அவருக்கு. இது கன்னட தேசியவாதம் அல்ல, இது கன்னட இனவெறின்னு ஏன் பேச வாய் வரல? இதுதான் கேள்வி. அப்ப நீங்க அங்க போய் இதெல்லாம் பேச முடியாது, ஆனா இங்க மட்டும் நீங்க பேசுவீங்க அப்படின்னா தமிழர்களே கேன பயல்களாக தானே நீங்க நினைக்கிறீங்க. இதே திமுக ஒரு நாள் பாஜகவுக்கு சால்ரா அடிக்கும். நம்ம தான் இருக்க பார்க்க தானே போறோம். பாருங்க, நீங்க இப்பவே அடிக்கலையா? டிஆர் பால் வந்து எல்லாருமே பேசிட்டு தானே இருக்காங்க. எங்க எதிர்த்து ஒரு வார்த்தை, சிறுத்தைகளை உரிமை சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு வார்த்தை டிஆர் பால் எப்படி வந்து சப்போர்ட் பண்ணலாம், மோடிக்கு எப்படி ஆதரவா பேசலாம், நம்ம என்னெல்லாம் வரப்போதான் சன் டிவியில தெரியுமா? நல்லா பேஷா இருக்கும், போய் பாருங்க எல்லாம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ் தேசிய சிந்தனையாளர் திரு பாரிசாலன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் பாரி. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். தேர்தலுக்கு பிறகாக உங்களை சந்திக்கிறோம். தேர்தல் முடிந்து விட்டது. தமிழ்நாட்டு தேர்தலை பொறுத்தவரையில் நீங்க எப்படி பார்த்தீங்க இந்த 4 முனை போட்டியை? தமிழ்நாட்டு தேர்தலை பொறுத்த வரைக்கும் இங்கே திமுக தான் வந்து வெற்றி அப்படிங்கிற அடிப்படையில் வரும். அதிக தொகுதியில் திமுக தான் ஜெயிக்க போகுது. ஆனால் அவர்கள் எதிர்பார்ப்பது போல முழுமையாக ஜெயிக்க முடியாதுங்கிறது என்னுடைய கருத்து. பழைய மாதிரி 40க்கு 40 அப்படிலாம் அவங்களால எடுக்க முடியாது. அதில் இப்போ பல தொகுதிகளை அவர்கள் இழப்பார்கள். அது யாருக்கிட்ட இழப்பாங்க அப்படிங்கிறதுல தான் வந்து நமக்கு குழப்பமே இருக்கு. ஏன் யாருக்கிட்ட இழப்பாங்கன்னு ஒரு நாம் தமிழர் கிட்டியா? இல்ல, அது தெரியல. பிஜேபி கிட்டியா? அதுதான் நமக்கு அதால உறுதிப்பட சொல்ல முடியாத அளவுக்கு இன்னைக்கு வந்து வாக்குகள் வந்து பிரிஞ்சு போயிருக்குங்கிறது. திமுக vs அதிமுக தமிழ்நாட்டு களம். ஆமா, அப்படி இல்லைன்னா நாம் தமிழர். அதிமுக ஒரு சில இடங்களில் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே. நாம் தமிழர் பெரிய அளவுக்கு வாக்குகளை வந்து சில தொகுதிகளில் உடைக்கும், பெரிய அளவு வாக்குகளை உடைக்கும். என்னுடைய கணிப்பு என்னன்னா, நாம் தமிழர் இந்த மூலம் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இந்த தேர்தல் மூலமாக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. சரி, இங்க ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறிடும். அப்போ இதுதான் இப்போதைக்கு இருக்கிறக்கலாம். பாஜகவுடைய இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த முறை அவர்கள் தனித்து நிற்கிறாங்க. இப்போ இதை வந்து நீங்கள் வந்து வேற ரெஃபரன்ஸ் வச்சு நீங்கள் பார்க்க முடியாது. இப்போ இந்த முறை நிற்கக்கூடிய இது வந்து முழுக்க பிஜேபி அவங்களோட தனிப்பட்ட ஸ்டாண்டு, அது போக அந்த மிச்ச உதிரியாக இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு அவங்க நின்றுருக்கிறாங்க. அதனுடைய வாக்குகள் இதெல்லாத்தையும் சேர்த்து இப்போ இவங்க ஒரு கூட்டணி, தனி கூட்டணி இது. அப்போ இந்த கூட்டணிக்கு ஒரு மவுஸ் இருக்கா இல்லையா, இல்லை இவங்க கூட சேர்ந்ததுனாலேயே அவங்களுக்கு சேர்த்து அடி விழுந்திருக்கா அப்படிங்கிறது மக்களுடைய தீர்ப்புல இருந்தால் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இல்லை, வாக்குப்பதிவுக்கு முன்பாகவே பிஜேபி தரப்புலையும் சில ஊடகங்கள்லேயும் வந்தது 18%, 20%. அது நம்ம இந்த ஊடகங்களை வந்ததெல்லாம் நம்ம ஓரம் வச்சிருவோம். இந்த ஊடகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக ஒவ்வொரு கட்சிக்கும்
அவங்க வியூவர்ஷிப் ஏற்றுறதுக்கு அவங்களுக்கு வேண்டப்பட்ட ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்குன்னு மாற்றி கருத்து கணிப்புகள் வெளியிட்டு இருந்தாங்க. சும்மா நான் அதுக்குள்ளே நம்ம போகவே இல்லை. டபுள் டிஜிட்டை தொடுமா தொடாதா பிஜேபி? அது இப்போ நீங்கள் பிஜேபி தொடுமா அப்படிங்கிறத கடந்து பிஜேபி இந்த முறை வந்து ஒரு கூட்டணியை உருவாக்கியிருக்கு. முன்னாடி அவர்கள் ஒரு கூட்டணியில் இருந்தார்கள். பிஜேபி இந்த முறை ஒரு கூட்டணியை உருவாக்கியிருக்கு. அப்போ அந்த கூட்டணியில் வெவ்வேறு கட்சிகள் இருக்கு. அவங்களுக்கும் கணிசமான வாக்கு வங்கிகளை அவங்க வச்சிருக்கிறாங்க. பெரிய அளவுக்கு சொல்லும் விதமான வாக்கு வங்கியாக இல்லைனாலும் செக்ரிகேட்டட் வாக்கு வங்கி அவர்களுக்கு இருக்கு. அது சாதி ரீதியான வாக்கு வங்கி அதிகமாக இருக்கிற ஆட்களா பார்த்து தான் இவங்க வந்து தங்க கூட்டணியில சேர்த்துருக்குறாங்க பிஜேபி. அப்போ அந்தந்த தொகுதிகளில் ஒரு கணிசமான வாக்குகள் அவங்க பெறுவாங்க தானே. ஆனா அது ஒட்டுமொத்தமாக பாஜகவுக்கு விழுந்த வாக்குகள்னு நீங்க இதுல கணக்கே பண்ண முடியாது. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்குன்னு தனியா ஒரு வாக்கு வங்கி இருக்கா இல்லையா அப்படிங்கிறது இந்த தேர்தலையும் நம்மளால உறுதிட்டு சொல்ல முடியாதுங்கிற இடத்துல தான் வந்து நிற்கும். ஏன்னா அவங்கனால வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு கட்சியாக இப்போ திமுகவும் சரி இல்லை அதிமுகவும் சரி அவர்கள் வந்து நிரூபிச்சிருக்கிறாங்க. சில தேர்தல்களில் வந்து அவங்களோட தனிப்பட்ட மவுசை வந்து அவங்க காட்டியிருக்கிறாங்க. திமுகனா இவ்வளோதாங்க வரும், அதிமுகனா இவ்வளோ பர்சன்டேஜுங்க சாலிடாக விடுங்க இவங்களுக்கு அப்படின்னு நம்ம ஒரு கணிப்பு நம்ம சொல்ல முடியும். ஆனால் பாஜகவுக்கு அந்த மாதிரியான ஒரு கணிப்பை நம்ம சொல்ல முடியாது. இல்லைங்க, அவங்க அந்த மாதிரி ரூட்டை எடுத்து தான் பல ஸ்டேட்டில் அவங்க நினைச்ச இலக்கை தொட்டிருக்காங்க. அதாவது இலக்குன்னா பர்சன்டேஜ் சொல்ல எங்க ஒரு அரியணைக்கோ அல்லது ஒரு எம்பி சீட்டா கன்வெர்ட் ஆகுறதோ இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த முறை வந்து பாஜகவுடைய மெயின் எய்ம் வந்து என்னன்னா 3rd பிளேஸ்க்கு வரணுங்கிறது. ஓகே, இப்போ இந்த 3rd பிளேஸுக்கு பாஜகவை இந்த கூட்டணியை வந்து மக்கள் அனுமதிக்கிறாங்களா இல்லையாங்கிறது மக்களுடைய தீர்ப்பின் அடிப்படையில் தான் நம்ம பார்க்க முடியும். ஆனால் அதுக்கான முயற்சிகளை தான் அவங்க எடுத்துட்டு இருந்தாங்க. புரியுதுங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் தமிழக மக்கள் அவர்களுக்கு 3வது இடம் கொடுத்து விடுவார்களா என்பது கேள்விக்குறிதான். நாம் தமிழருக்கு இந்த முறை வந்து வாக்குகள் வந்து பரவலாக விழுந்திருக்கிறது. ஆனால் அதுவுமே நீங்கள் வந்து இந்த கணக்கில் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து தங்களை கட்ட கட்சியாக மாற்றிக்கொள்ளும் அளவிற்கு தான் இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. இல்லை, நீங்கள் ஒரு விஷயத்த தெளிவாக சொன்னீங்க, அது உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. திமுக தான் பெரும்பான்மையாக வரப்போகிறது பெரிய அளவுக்கு, ஆனால் அவங்க நினைச்சது நடக்க போகிறதில்ல அப்படின்றீங்க. அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. ஆனால் அப்போ திமுக சரியான பாதையில் போகுதுன்னு மக்கள் நினைக்கிறாங்களோ? அதனால தான் அப்படி கிடையாது. பாஜகவோட ஆட்சி 10 ஆண்டுகளுக்கு தாண்டி போய்கிட்டு இருக்குது. இது வந்து ஒரு வெறுப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கு மக்கள் மத்தியில். அது ஆல் ஓவர் இந்தியாலையுமே அந்த ஒரு வெறுப்புணர்வு ஒரு கணிசமாக உருவாகிருக்கு. அது காங்கிரஸுக்கு இந்த முறை கொடுத்துருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கியிருக்கு. இதுதான் நம்ம ஏற்றுக்கணும். மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, மோடி இவ்வளோ நாள் இருந்துட்டாரு, நிறைய பிரச்சனை மேலே பிரச்சனை, எல்லாம் சிக்கலாக போய்கிட்டு இருக்குது, நம்ம வேற ஆட்சி மாறட்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் என்பது குறிப்பாக வந்து கேரளா, இப்போ நீங்கள் வந்து கர்நாடகா எல்லாத்துலேயுமே உருவாக ஆரம்பிச்சிருக்குது. தமிழ்நாட்டிலையுமே அது கொஞ்சம் உருவாகிருக்குது. அப்போ அந்த எண்ணம், ஆனால் டிஎம்கே மேலே வந்து ஒரு கெட்டெண்ணமும் உருவாகிருக்கு. இந்த போதைப் பொருள் விஷயம், இதெல்லாம் வந்து டிஎம்கே வந்து பெரிய அளவு. ரெண்டாவது, இவங்க ஆட்சி வந்ததுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக ஊடகவியலாளர்களை முடக்கிறதா இருக்கட்டும், தொடர்ச்சியாக கேஸ் போடுறதா இருக்கட்டும், ஒரு அடக்குமுறை ஏவுறதா இருக்கட்டும், இதெல்லாமே மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ரொம்ப அடமெண்ட்டாக செயல்படுறாங்க, அவங்க இஷ்டத்துக்கு செயல்படுறாங்கங்கிற அந்த ஒரு கெட்ட இமேஜ் இவங்க மேலேயும் இருக்குது. ஆனால் அதையும் கடந்து பாஜக இதுக்கு மேலே அடுத்த ஆண்டும் இவங்க திரும்ப ஜெயிச்சு வந்தால் பெரிய அளவு பாதிப்பை சந்திக்க வேண்டி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் என்பது பெருவாரியான மக்களுக்கு உருவாயிருக்கு. அதனால என்ன பண்றாங்க, இந்த முறை காங்கிரஸ் பிளஸ் திமுக கூட்டணிக்கு போட்டுருவோம்ங்கிற ஒரு எண்ணம் வந்து பரவலாக உருவாயிருக்கு. இல்லைங்க, வாக்கு பதிவு அந்த மாதிரி நடந்திருக்கான்னு பார்க்கும்போது அப்படி நடந்த மாதிரி தெரியலையே. இங்க வந்து இங்கு கணிசம் அது நீங்க டோட்டலான ஓட் புல்லிங் வந்து குறைஞ்சிருக்கு. ஆமா, அதுக்கு காரணம் என்னன்னா பெருவாரியான தமிழக மக்கள் வந்து எலெக்ஷன் மேலேயே வந்து நம்பிக்கை இழந்திருக்கிறாங்கிறதா நீங்க புரிஞ்சுக்க முடியும். எலெக்ஷன் சிஸ்டத்து மேலேயே நம்பிக்கை இழந்திருக்காங்க. தர்மபுரியில 80% வாக்குப்பதிவு நடக்குது, சென்னையில் 50-54% வாக்குப்பதிவு தான் நடக்குது 3 தொகுதியிலுமே. சென்னையில் எஜுகேட்டட் பீப்புள் அதிகமாக இருக்காங்களா, தர்மபுரியில் எஜுகேட்டட் பீப்புள்? அது ரூரல், ஏறக்குறைய அது தர்மபுரியே இன்னைக்கு வேணா வளர்ச்சியா இருக்கலாம், ஆனால் ஒரு ரூரல் பகுதி தான். என்னன்னா எஜுகேட்டட் பீப்புள்ஸ் வந்து தேர்தல் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை இழந்திருக்காங்கன்னு அர்த்தம். ஓகே, அப்படிதான் நம்ம பார்க்குறேன். நான் தேர்தல் மீதே, இந்திய ஜனநாயகத்தின் கட்டமைப்பின் மீதே நம்பிக்கை இழக்க தொடங்கி விட்டார்கள் கற்றறிந்தவர்கள். மற்றவங்க வந்து கடமை அப்படிங்கிற அடிப்படையில் போடுறாங்க. இவங்க கடமைன்னு போய் போட்டாங்க கூட அது எதுவும் மாற போறது இல்லைங்கிற ஒரு உளவியலுக்கு வந்துட்டாங்க இவங்கெல்லாம். ஓகே, ஓட்டு போட வேண்டிய தேவை இல்லைன்றாங்க. ஓட்டு போடுவதால என்ன மாறிட போகுது அப்படிங்கிற ஒரு உளவியல் இருக்குது இல்ல? இல்லை சார், நான் என்ன நினைக்கிறேன், ஓட்டே ஏன் போட வரல அப்படின்னா நீங்க அந்த உளவியலுக்கு வந்துட்டாங்கன்றது உங்களுடைய பார்வையா இருக்கு. நான் என்ன நினைக்கிறேன்,
அவங்க அன்னைக்கே ஒரு வெக்கேஷன் டேவா அன்னைக்கு ஒரு விடுமுறை நாட்களா கண்டினியூ 2-3 நாள் லீவ் வருதுன்ற மனநிலைக்கு வந்துட்டாங்களா? இந்த வாக்கு போடுறதுங்கிறது ரொம்ப முக்கியங்கிற இது எல்லாருக்குமே தெரியும். யாருக்குமே இது வந்து தெரியாமலாம் இல்லை. வாக்கு போடுற நாள் வந்து முக்கியம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அது வந்து நம்மளுடைய தலையெழுத்தை மாற்ற போகிற ஒரு விஷயங்கிறதும் தெரியும். நம்ம யாருக்கு சப்போர்ட் பண்ணுறோமோ அவங்களுக்கு போய் வாக்கு போடணுங்கிறதும் தெரியும் எல்லாருக்கும். ஆனால் அதை வெக்கேஷன் டேவாக பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு இது சொல்கிறீங்கல்ல, அது 2 விதமாக எடுத்துக்கலாம். ஒன்று வந்து பொறுப்பற்ற தன்மை, அவங்களுக்கு அந்த பொறுப்பு உணர்வே இல்லை. அப்போ பொறுப்பு உணர்வே இல்லைன்னா உங்கள் எஜுகேஷன் சிஸ்டம் வந்து ஓட்டையாக இருக்குன்னு அர்த்தம். எல்லாம் படித்தவங்க அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் தான் மக்கள் பொறுப்பற்று போயிட்டாங்கன்னு நீங்கள் சொல்ல போகிறீங்க. அப்போ கல்வி தான் பொறுப்பற்றவர்களாக மாற்றிருச்சா? ஆனால் கிராம மக்கள்லாம் பொறுப்பானவர்களாக இருக்காங்கன்னு அப்படி பொருளா? அப்படி கிடையாது. அவங்க காரணம் என்னென்னா, இவங்களுடைய நான் போய் வாக்கு போடுறதுனால எதுவும் மாற போகிறது இல்லைங்கிற ஒரு நம்பிக்கை என்பது படித்தவர்களுக்கு வந்து விட்டது. ஏன்னா அப்போ ஒரு மாற்றம் பிறக்காதுல்ல, அதே தானே திரும்ப நடக்குது. அதுதான் நடக்குது ரொட்டீனா. இப்ப இப்படி பாருங்களேன், என்னதான் நீங்க எல்லாம் தெளிவாகவே இருந்து சரியான நபர்களுக்கு நீங்க வாக்கு செலுத்தணும்னு நீங்க போய் முடிவு பண்ணி செலுத்தினாலும் இங்க வந்து அதுதான் நடக்குதா? அதான் பிரதிபலிக்குதா? இங்க வந்து அவேர்னஸ் இல்லாத, இப்ப ஒண்ணுமே இல்லைங்க. தமிழ்நாட்டில் இருக்கவங்களாம் அவேர்னஸா வந்து மோடிக்கு எதிரான வாக்குகளை பதிவு செய்யறான். வட இந்தியாவில் இருக்கவங்களாம் அவேர்னஸ் இல்லாம மோடி தான் வேணும், இந்து தர்மம்னு சொல்லிட்டு போட்டான்னு வைங்க, இப்ப நம்மளும் சேர்ந்து தானே பலியாகிறோம். இப்போ இதுக்கு என்ன பண்ணுறது? ரைட். அப்போ இந்த சிஸ்டமில் வந்து இவ்வளோ பெரிய ஓட்டர் இருக்குது. இல்லைங்க, இங்கேயே பாருங்கள், தமிழ்நாட்டில் மோடிக்கு எதிரான வாக்குகள் தமிழ்நாட்டில் விழுது அப்படின்னா திமுகவுக்கு போய் சேருது அப்படின்றது, திமுகவை நம்பி ஒன்றும் ஓட்டு போடல அப்படின்றீங்களா எப்படி? அதாங்க என்னன்னா, திமுகக்குன்னு ஒரு கணிசமான வாக்கு வங்கி எப்பவுமே அது விட்டுருங்க, அது விட்டுருவோம். ஆனா இந்த முறை வந்து மோடி அரசு வரக்கூடாதுங்கிறதுல தமிழக மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். சரி. அது எந்த நீங்கள் சாமானியர்கள் கிராமத்தில் போய் கேட்டிங்கன்னா கூட அவங்க எல்லாருமே சொல்கிறது என்னென்னா, மோடி இவ்வளோ வருஷம் வந்துட்டார், இது போதும், இதுக்கு மேலே வேண்டாங்கிற ஒரு உளவில் வந்துடுறாங்க. அது எப்பவுமே ஒரு திகட்டக்கூடிய ஒரு விஷயம்னு ஒன்று இருக்குது. இல்லை, தமிழ்நாட்டுக்கு ஒரு 6-7 தடவை மோடி வந்துட்டு போயிருக்காரு. இது அது வராமல் இருந்திருந்தால் கூட பிரச்சனை ஆயிருக்காது. அவர் அடிக்கடி வந்துட்டு போனது தான் வந்து, ஏன்னா மோடி அவர்களை இங்கே என்ன மாதிரி இமேஜில் பார்க்குறாங்கங்கிறதே நிறைய பேருக்கு, அவங்க பாஜகக்காரங்களுக்கே புரியல. அவர் வந்துட்டு போனால் வந்து பிரச்சனையாக தான் பார்க்குறாங்க மக்கள். அதை இவர் ஏன் இங்கே வந்துகிட்டே இருக்காருங்கிற ஒரு பிரச்சனை வருது. ஏன்னா கஷ்ட காலத்தில் அவர் வரல. கஷ்டப்படும் போது, மக்கள் துயரத்தில் இருக்கும்போது, நிதி கேட்கும் பொழுதெல்லாம் வந்து வராத ஒரு ஆள் எலெக்ஷனுக்கு வரும்பொழுது மக்கள் வந்து அதை அப்படியே சந்தோஷமாக மோடி வருகிறார் அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். மேபி உங்கள் கட்சிக்காரங்க அதை கொண்டாடலாம், உங்கள் கட்சிக்காரங்க கொண்டாடுவாங்க. பொதுமக்கள் வந்து அதை விரும்பவே இல்லை. இவர் எதுக்கு இங்கே வந்துட்டு இருக்காருங்கிற ஒரு எண்ணம் தான் அவங்களுக்கு இருந்துச்சு. இவர் வந்து இங்கே என்னென்ன பேசி என்னென்ன பிரச்சனை பண்ண போறாரோ, இவர் வரதை வச்சுக்கிட்டு இவங்க என்னென்ன பிரச்சனை பண்ண, இப்படி தான் யோசிச்சுட்டு இருந்தாங்க எல்லாருமே. எல்லா பொதுமக்களும் இப்படி தான் யோசிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ ஆக மொத்தம் இவர் மோடி இங்கே வந்து பேசிட்டு இங்கே தமிழ் மொழியில் பேசுகிறதா இருக்கட்டும், இங்கே வந்து இங்கே வீரவசனம் பேச, எதுவுமே வந்து மக்களால் வந்து பெரிய அளவுக்கு கொண்டாடப்படவில்லை. இது வந்து நார்த் சவுத்தா நம்ம பிரித்து பேசினால் கூட நார்த்தில் அப்படி இல்லை. நார்த்தில் இன்னுமே பிஜேபி செல்வாக்கா தான். வந்து பிஜேபிக்குன்னு ஒரு பெரிய கட்டமைப்பு இருக்க தான் செய்யுது. அதில் நமக்கு மாற்றுக்கிறதே கிடையாது. நான் என்னுடைய கணிப்பு என்னன்னா, இந்த முறையும் பிஜேபி ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் தான் ஒரு 70%. மேஜர், அது பெருசு. அதுதாங்க நான் பெர்சன்டேஜில் சொல்கிறேன். அதாவது 70% ஆஃப் த சான்சஸ் பிஜேபி வந்து ஜெயிக்கிறதுக்கு இருக்குது. ஆனால் இந்த முறை வந்து இப்போ அதிக பெரும்பான்மையில் அவர்களால் ஆட்சி பிடிக்க முடியாது. கொஞ்சம் ஒரு தக்கா தான் அவங்க ஆட்சியை பிடிப்பாங்க. அது என்னால் உறுதியாக சொல்ல முடியும். முன்னாடி போன எலெக்ஷன் மாதிரி அவங்க வந்து அப்படியே, இப்போ இந்த எலெக்ஷன் மாதிரி சொன்னாங்களா 400க்கு 400 அப்படிலாம், அதெல்லாம் வந்து 573 மொத்தம் 400 சீட், 400க்கு மேலே நாங்கள் எடுப்போனாங்களா, அது நீ வாய்ப்பு இல்லை. இவங்க வந்து கொஞ்சம் ஒரு மெஜாரிட்டேரியன் கவர்மெண்ட்டாக இனிமேல் இருக்க வாய்ப்பு இல்லை. இந்த முறை இருக்க வாய்ப்பு இல்லை. அது வந்து ஆக்சுவலாக தேவை நமக்கு இப்போ. ஏன்னா அடுத்து அவங்களோட செயல் திட்டங்கள் என்னென்னவா இருக்குங்கிறது நம்மளால யூகிக்கவே முடியல. ஏன்னா அவங்க பேசுறதெல்லாம் கேட்டால் நமக்கு பக்குன்னு இருக்குது. நாங்கள் வந்து மாநிலங்களே இல்லாமல் ஆக்க போகிறோங்கிறாங்க, நிர்வாக கட்டமைப்புகளை உடைக்க போகிறோங்கிறாங்க, இந்தியன் கான்ஸ்டியூஷனில் சேஞ்சஸ் கொண்டு வருவோங்கிறாங்க. ஆல்ரெடி கொஞ்சம் கொஞ்சம் கொண்டு வரவும் ஆரம்பிச்சிட்டாங்க. பேரை மாற்றினா அதை மாற்றினா இந்த வேலையெல்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. இது எல்லாமே மக்கள் மனதில் வந்து ஒரு கன்ஃபியூஸ்டு அன்சர்டினிட்டியை உருவாக்கிடுச்சு. இது என்ன நடக்க போதோ, இவர் வந்து என்னென்னமோ மாத்துறாரு, நமக்கு என்ன நாளைக்கு இந்தியாவா இருக்குமா இல்லாமல் இருக்குமா அப்படிங்கிற ஒரு உளவிலுக்கே வந்துட்டாங்க மக்கள்லாம். இது நான் வட இந்தியர்களுக்கே நான் சொல்கிறேன். வட இந்தியாலேயே மோடியை வந்து இப்போ ஒரு அச்ச உணர்வோடு பார்க்கக்கூடிய இடத்துக்கு பல பேர் வர தொடங்கிட்டாங்க. ஏன்னா ரொம்ப சேஞ்ச் பண்ணுறாங்க. அந்த மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைஃப் போய்கிட்டு இருக்கு. அதில் நான் வந்து அப்படியே புரட்சி பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதிகப்படியான சேஞ்சஸ் பண்ணும்போது அதில் நமக்கு பாதிப்பு வருமோங்கிற ஒரு எண்ணம் அவர்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஆப்ஷனே இல்லையங்க. மோடிக்கு போட்டியாக ஒரு பிரதமர் வேட்பாளர் இல்லாமலே இந்த தேர்தலை சந்திச்சாங்க. இந்த முறை வந்து ராகுல் காந்திக்கு வந்து ஒரு வரவேற்பு அலை உருவாகி தான் இருக்குது. நீங்கள் வந்து இப்போ உங்களால் சமூக வலைதளங்கள்லையும் பார்க்க முடியும். அது போன முறையெல்லாம் கிடையாது, சுத்தமாக கிடையாது. ராகுல் காந்தியை ஒரு பப்புன்னு கிண்டில் தானே அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க எல்லாம். ஆனால் இப்போ இந்த முறை பாருங்கள்,
கொஞ்சம் கணிசமான ஆதரவு அலைகள் வந்து ராகுல் காந்திக்கு வர ஆரம்பிக்குது. அதை அவங்க அப்படியே பில்டப் பண்ணி கொண்டு வந்து ராகுல் காந்தி அப்படி ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணி வந்துருவாங்க. அது அப்படி தான் இருக்கும். அதாவது ஜெயிக்கிற இடத்துக்கு வராங்களோ இல்லையோ, அட்லீஸ்ட் வாக்குகளை உடைச்சு ஒரு சில இடங்களில் ஜெயிக்கிறது. ஒரு பிஜேபி மெஜாரிட்டியாக ஜெயிக்காமல் இருந்தாவே இந்த முறை வந்து கொஞ்சம் தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து ஒரு மாதிரி வெறுப்புணர்வை வந்து வெளிப்படுத்துறாங்க தமிழ்நாட்டில். இப்போ இங்கே பாருங்க, கர்நாடகத்தில் அவங்க கேட்ட உடனே வந்து இத்தனை கோடிகளை அவர்களால் அள்ளி தர முடியுது. ஆனால் தமிழக அரசு வந்து 2-3 முறை கேட்டும் அவங்க கொடுக்காம இருந்தாங்க. அப்போ இது என்ன மாதிரியான ஒரு போக்கு? நீங்கள் 1000 காரணம் சொல்லுங்க, திமுக மேலே குறைகள் சொல்லுங்க, அது சொல்லுங்க, இதை சொல்லுங்க. ஆனால் நீங்கள் வந்து ஒரு பெரிய பாதிப்புகளை வந்து தமிழ்நாடு சந்திச்சுது, தமிழக மக்கள் சந்திச்சாங்க. அப்போ வந்து இந்திய அரசு துணை நின்று இருக்கணும்ல, நிக்கல இல்லை. ஆனால் கர்நாடகத்துக்கு இப்போ நீங்கள் நிற்கிறீங்க, அவங்க கேட்டோடனே கொடுக்குறீங்க, அவங்க எவ்வளோ கேட்குறாங்களோ அதுக்கு விட அதிகமாக கூட கொடுக்குறீங்க. ஆனால் தமிழர்கள் கேட்டதுக்கு ரொம்ப அப்படியே சில்லற காசு மாதிரி தட்டி விட்டுட்டு இதுவே போதும் அப்படிங்கிறீங்கல்ல. பெரிய நேச்சுரல் டிசாஸ்டர் நம்ம சந்திச்சோம். அப்போ இதெல்லாம் மக்கள் மனதில் பதிஞ்சிருக்கு. அப்போ ஒரு பாஜக வந்து தமிழகத்தையும் தமிழ்நாட்டையும், தமிழ்நாடுன்னு சொல்றதே வந்து வெறுக்கிறீங்க, தமிழ்நாடுன்னு இருக்குது அதை சொல்லாமல் தமிழகம்னு தான் சொல்லணும். இந்த மாதிரியான பேச்சுக்கள் இருந்துச்சுல சில, அதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில் ஒரு இவங்க வந்தால் ஏதோ பிரச்சனை பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கியிருக்கு. அதுவும் இல்லாமல் இந்த முறை அவங்க வந்து கூட்டணி, இந்த பாஜகவோட கூட்டணி வந்து வைத்த கட்சிகள் எல்லாமே அந்த கட்சிகளுக்கே கெட்ட பேர் நிறைய இருக்குது தமிழ்நாட்டில். சில சாதிய கட்சிகளாக கட்டமைக்கப்பட்ட கட்சிகள், அதன் பின்புலம் ஒவ்வொரு நீங்கள் ஐஜேக்கு எடுத்துக்கோங்க, அது ஒரு குறிப்பிட்ட சமூக கட்சி. அதே போல் பாமக எடுத்துக்கோங்க, அதுவும் ஒரு குறிப்பிட்ட சமூக கட்சி. இது போக அது ஆதரவு தெரிவித்தவங்களையும் பாருங்கள், இந்த கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்தவங்க எல்லாத்தையும் பாருங்கள், அவங்களும் வந்து சாதிய பின்புலம் கொண்டவங்களாவே இருக்காங்க. இப்போ இது அது ஒரு 4-5 சாதிய கட்சிகள் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சிக்கிட்டு நான் வந்து இது பண்ணுறேன் அது பண்ணுறேங்கும் பொழுது மக்கள் வந்து குழம்ப ஆரம்பிச்சிடுவாங்க, இது ஏதோ சம்திங் ராங் அப்படிங்கிறத உணர ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால் இந்த முறை வந்து பாஜக போன முறை கொஞ்சம் தனிச்சு காட்டிக்கலாம், இப்போ இது எங்களோட வாக்கு வங்கிங்கிற மாதிரி அவங்க காட்டுறதுக்கு முற்படுவாங்க. ஆனால் அது ஒரு சாதிய வாக்கு வங்கி. ஓகே, வெவ்வேறு சாதிகளுக்கு வெவ்வேறு தலைமைகளுக்கு கிடைக்கக்கூடிய, இப்போ பாமகக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்கு, இப்போ ஐஜேகேக்குன்னு ஒரு அந்த பகுதியில் ஒரு வாக்கு வங்கி இருக்கும். இது எல்லாத்தையும் எடுத்து காமிச்சு இது எங்க வாக்கு வங்கின்னு பாஜக வந்து பெருமை எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா இந்த முறை அவர்கள் கூட்டணியாக இது மாறி இருக்கு. அதான் சீட்டா கன்வெர்ட் ஆகுமா பிஜேபி? ஏதாவது எனக்கு தெரிஞ்சு ஆகாதுன்னு தான் தோணுது. ஓகே, ஒண்ணு கூட ஆகாதுன்னு தான். கோவையில் ரொம்ப கான்சென்ட்ரேட் அண்ணாமலைக்கு பண்ண, அப்புறம் எதுக்கு போராட்டம் பண்றாங்க? வாக்குப்பதிவு எந்திரத்துல கையில மையெல்லாம் தட்டிட்டு வந்து போராட்டம் பண்றாங்க. அவர் கையிலேயே மை இருக்குது, அவனும் எங்க வாக்கு போட முடியல, வாக்கு போட முடியல, எதுக்கு அந்த போராட்டம் நடந்தது? இல்ல அது ஒரு தனி அமைப்புன்றாங்க. அவங்க வந்து பிஜேபியில் இந்த மாதிரி பிஜேபி காரங்களுடைய ஓட்டு வந்து மிஸ்ஸிங் ஆயிடுச்சு அப்படின்னு நாங்க பண்ணோம்ன்றாங்க. அவங்க பிஜேபி அந்த மாதிரியான போராட்டம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? ஏன் அந்த ஒரு பயம் பதட்டம்? நம்ம தான் ஜெயிக்க போறோம் அப்படின்னா அப்புறம் எதுக்கு அந்த பதட்டம் வருது? அப்போ என்னன்னா அங்கேயுமே அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு அவங்க ரெஸ்பான்ஸ் இல்லைங்கிறது தான் உண்மை. அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் கிடையாது. ஏன்னா அதிலே உட்கட்சி பூசல்லாம் சொல்றாங்க சில பேர். அது அண்ணாமலை அவர்கள் வளர்ந்து வரதையும் அவர் இந்த கட்சிக்குள்ள நிலைச்சு நிற்கிறதும் வந்து ஆல்ரெடி அங்கே இருக்கக்கூடிய கோயம்புத்தூர்ல எல்லாம் இருக்கக்கூடிய சில தலைவர்களுக்கு அது பிடிக்கல. ஏன்னா அண்ணாமலை அவரோட வயசு இதெல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இப்போ சப்போஸ் இந்த முறை அவர் ஜெயிச்சிட்டாருன்னு வைங்களேன், அவர் வந்து பிஜேபியிலேருந்து நகர்த்துறதோ நிரந்தர தலைவர் மாதிரி ஆயிடுவார். புரியுதுங்களா? பிஜேபியில் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி தலைவர்கள் மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த முறை அண்ணாமலை ஜெயிச்சா அவர் கிட்டத்தட்ட நிரந்தர ஒரு ஃபேஸ் ஐக்கான் மாதிரி அவரை கட்டமைச்சு கொண்டு போகிற பிளானில் தான் மோடிலாம் இருக்கிறதாக தகவல். அப்படி இருக்கும் பொழுது இந்த முறை அவர் நின்றுட்டாருன்னா கடைசி வரைக்கும் நம்மளாலெல்லாம் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பல தலைவர்களே வந்து இந்த முறை அண்ணாமலை ஜெயிக்க கூடாதுன்னு தான் விரும்புறாங்கன்னு. அருகாமையில நீங்க யாரை சொல்ல வரீங்கன்னு தெரியுது. அருகாமையில தான் இருக்காங்க, ஓட்டு கேட்கறாங்க, கூடவே போறாங்க, பிரஸ் மீட்ல உட்கார்றாங்க, எல்லாமே நடந்தது. அதுலாம் அப்படிதாங்க பண்ணி ஆகணும். ஆனா வேலை செய்யறதுக்கு ஆட்களுக்கு பண்ணணும், அதுக்கான ஆர்கனைசிங்கை ஒழுங்கா பண்ணணும், அவங்களோட ஆட்களை அனுப்பி நீங்க வாக்கு கேட்கறதுக்கு அனுப்பணும். இதெல்லாம் வந்து மந்தமாக இருந்ததுங்கிறது வந்து பாஜக கட்சிக்காரங்களே அந்தந்த தொகுதியில் இருக்கவங்களே புலம்புறாங்க. ஏதோ ஒன்று சம்திங் இடிக்குது, எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. அண்ணாமலை வரும்போது மட்டும் அப்படியே ஒரு பாவலா பண்ணிட்டு அதுக்கப்புறம் முடிஞ்சுட்டா அது எப்படி வாக்க கன்வெர்ட் ஆகும்? சரி, சும்மா அவர் வருவார், அவர் கூட்டத்தை போடுவாங்க, முடிச்சுட்டு போவாங்க, அப்படியே போயிருது இல்லை. அப்போ இது இந்த ஒரு பாலிடிக்ஸ் வேற, ஒரு பவர் பாலிடிக்ஸ் உள்ள நடந்துகிட்டு இருக்குங்கிற மாதிரியும் தகவல். ஸோ அதனால இது நம்ம உறுதியாக சொல்லலை. நான் எதையுமே யூகிச்ச வச்சு நம்ம இது வரைக்கும் பார்த்தது வச்சு அங்கங்கே இருக்க நம்மளுடைய வட்டங்களை வச்சு அவங்க சொல்ற கருத்துக்களை வச்சு தான் நம்ம இதை சொல்றோம். மக்களுடைய தீர்ப்பு என்னங்கிறது அது மக்கள் இந்த வாக்கு வெளியில வரும்போது தான் தெரிய வரும். நீங்க வியர்ந்து பார்த்த வேட்பாளர் இந்த 4 கட்சியிலுமே கூட இவங்க வெற்றி பெற்றா நல்லா இருக்கும்னு ஏதாவது உங்களால சொல்ல முடியுமா? இந்த முறை அதெல்லாம் நான் சொல்ல விரும்பல. ஏன்னா நான் வந்து நிறைய நம்ம அப்படிலாம் சொல்லி இதெல்லாம் அவங்க நாம் தமிழர்ல கூட சொல்லுங்க ஏதாவது. அதில் வேண்டாம், இந்த முறை நான் வேண்டான்னு விட்டுருங்களேன். நான் இருக்கிறாங்க, நிறைய மருத்துவர்கள் இருக்கிறாங்க,
நிறைய பேர் படித்தவர்கள் இருக்காங்க. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த முறை நாம் தமிழர் வேட்பாளர்கள்ல காளியம்மாள் ஒரு அளவுக்கு ஃபேஸ் வேல்யூ இருக்கிற ஒரு ஆளாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து வீரப்பனோட மகள் அவங்கள வந்து உள்ள கொண்டு வந்தது வந்து அந்த குறிப்பிட்ட பகுதியில வந்து ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும். இவங்க 2 பேர் மட்டும்தான் நான் வந்து ஓரளவுக்கு சரியான ஆப்ஷன்ஸ் இவங்க வேட்பாளர் அப்படின்னு நான் சொல்லுவேன். மற்றவங்கலாம் வந்து டாக்டர்ஸ் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் படித்தவர்கள், நல்ல கற்றறிந்தவர்கள். ஆனால் சமூகத்தால் பெரிய அளவு அறியப்படாதவர்களா இருக்கிறாங்க. நீங்க ஒருத்தரை போய் இவரு அப்படின்னு சொல்லி நீங்க அறிமுகப்படுத்தி நீங்க வாக்குகளை வாங்குறது முடியாதுங்கிறது என்னுடைய கருத்து. ஜல்லிக்கட்டு ராஜேஷ்க்கு சீட்டு கொடுத்தது, ஜல்லிக்கட்டு ராஜேஷ்ங்கிறத வரை இவங்க சொல்லி தான் எனக்கு தெரியும். சத்தியமா இதான் உண்மை. இல்ல அவரு நிறைய போராட்ட காலத்துல அது அவர் எனக்கு தெரியாது. நம்ம அந்த காலகட்டத்துல இருந்து பார்க்குறோம். அது மேபி அந்த பகுதியில் அவர் போராட்டத்தில் இருந்திருக்கலாம். தமிழ்நாடு முழுக்க அவருடைய முகங்கள் வந்து காட்டப்படல. இவங்க தான் சொல்றாங்க ஜல்லிக்கட்டுக்காக ஒரு பெரிய இதெல்லாம் பண்ணாங்க செஞ்சாங்கன்ட்டு அவர் கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்க. அறிமுகப்படுத்துற மாதிரி ஒரு நபர் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சுனாவே அது வந்து நீங்க வந்து அவங்கள வந்து ஒரு ஸ்ட்ராங் கேண்டிடேட்னு சொல்ல முடியாது. சரி, அவங்க ஆல்ரெடி இப்போ காளியம்மாலே அவங்கள பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களோட சொந்த தொகுதியில் நிற்கிறாங்க. அடுத்த முறையும் அதே சொந்த தொகுதியில் நின்னாங்கன்னா தான் அவங்களால ஒரு வெற்றி வாய்ப்பை நோக்கி நகர முடியும். இப்போ அடுத்த முறை வந்து நிற்கும் போது அவங்கள வேற ஒரு தொகுதியில் தூக்கி போட்டாங்க அப்படின்னா அங்க இருக்கவங்களுக்கு திரும்ப இவங்க யாரு என்ன ஏதுன்னு நம்பி போட்டுருவீங்களா? போட மாட்டாங்க. யார் என்னன்னே தெரியல அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல போயிடும். அப்ப இந்த முறை வந்து நாம் தமிழர் வாங்கக்கூடிய வாக்குகள் வந்து பெரும்பான்மையான வாக்குகள் வந்து கட்சியோடைய பெயரின் அடிப்படையில வர்றதுதான். அதுலயும் உங்களுக்கு வந்து இந்த முறை சின்னத்துல வந்து பெரிய அளவு லாக் பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் கொண்டு போய் சேர்த்தாச்சு. மைக் சின்னம்னு கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருச்சு. ஏன்னா இணையதள காலம்ங்கிறனால ஓரளவுக்கு போய் சேர்ந்துருச்சு. ஆனா என்னதான் இருந்தாலும் வந்து அதெல்லாமே ஒரு செட்பேக் தான் இந்த தேர்தலில். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வாக்கு எண்ணிக்கைகள் வரும்போது தான் நம்மளால உறுதியாக சொல்ல முடியும். என்னோட நம்பிக்கை அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நாம் தமிழர் மாறும் இந்த தேர்தலில். ரைட். மைக் சின்னம் விஜய் காட்டிட்டாரு, பாடல்ல சொல்லிட்டாரு. அது வந்து சீமானுக்கான ஆதரவு, நாம் தமிழர் கட்சிக்கான ஆதரவு சொல்லாமல இந்த மாதிரி இதை காட்டிட்டாரு, நேரடியா சொல்லாம அப்படின்றாங்க. உங்க பார்வையில் அவங்க சொல்றது தான் உண்மையா? இல்லை, நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, போன முறை அவர் சைக்கிளில் போனார் ஞாபகம் இருக்கா? ஆமா. அதுக்கு இன்னொரு கட்சி என்னமோ சொல்லிச்சு ஞாபகம் இருக்கா? ஆமா. அந்த சைக்கிள் என்ன கலர்ல இருந்துச்சு? ஆமா ஆமா, கருப்பு சிவப்புல இருந்துச்சு. அதனால அவர் திமுகவுக்கு தான் ஆதரவு. அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமோ இதுவும் அவ்வளவு பெரிய முட்டாள்தனம். அப்படிதான் நான் சொல்ல முடியும். இதெல்லாம் வந்து இல்ல, திடீர்னு மைக்குனா வேற மாதிரி மைக்கை கூட காட்டியிருக்கலாம் அவரு. இந்த பர்டிகுலர் மைக்கே பாருங்க, நமக்கு சின்னமா நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த மைக்கே காட்டிட்டாங்க அப்படின்னு அவங்க ஹைலைட். நானே ஒன்று கேட்குறேன், அதே விஜய் அவர்கள் இந்த முறை நான் நாம் தமிழருக்கு தான் வாக்கு செலுத்த போறேன்னு வாய் திறந்து சொல்லிட்டா எந்த குழப்பமும் இல்லாம மக்கள் போய் செலுத்திடுவாங்கல்ல நாம் தமிழருக்கு. அது எப்படி கட்சி தொடங்க போற ஒருத்தர் வந்து அப்படி அப்ப எப்படி கட்சி தொடங்க போறவர் எப்படி இன்னொரு கட்சிக்கு ப்ரமோஷன் வேலையை பண்ணுவாரு? இப்பதான் உங்களுக்கு உங்க அறிவே வேலை பண்ணுது. அவரே கட்சி தொடங்க போறாரு. இந்த முறை சீமானை வளர்த்து விட்டுட்டு அடுத்த முறை அவர் எதிர்ப்போம்னு அவர் முடிவு பண்ணுவாரா? இல்ல அடுத்த முறை அவரோட கூட்டணியில சேர்ந்து நம்ம நிப்போம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தானா இந்த முறை அவருக்கு வலு சேர்க்கறதுக்கு இவருக்கு பிரச்சார காலத்துக்கு வந்திருக்கலாமே. இல்ல, அண்ணனும் தம்பியும் ரொம்ப இணக்கமா தான் இருக்காங்க, அணுக்கமா இருக்காங்கன்றாங்க. நான் ஒன்று சொல்றேன், சீமான் அவர்கள் விஜய் அவர்களை வச்சு படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டாரு. ஆமா. ஏன் அது நடக்காம போச்சு? ஏன்? அது அண்ணன்கிட்ட கேளுங்க. சரி. இணக்கமா இருந்தா ஏன் நடக்கல? அந்த படமும் ஓரளவுக்கு நல்ல கதை தான். நீங்க வந்து அது மட்டமான கதையெல்லாம் நினைக்காதீங்க. நல்ல கதை, பொலிட்டிக்கல் கண்டென்ட் தான். விஜய் அவர்களுக்கு அது ப்ளஸ் பாயிண்டா தான் போயிருக்கும். அந்த படம் வந்திருந்தாலுமே அது ஒரு அளவுக்கு ப்ளஸ் பாயிண்டா தான் போயிருக்கும். அதுவும் ரெண்டாவது சீமான் அவர்கள் மட்டுமே டைரக்ஷன் மாதிரிலாம் இருக்காது. இன்னும் 2-3 டேரக்டர்களும் உள்ள இருந்திருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த படம் வந்து ஒரு சிறப்பான படமா தான் வந்திருக்கும். கதையெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் அது போகாம இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி அந்த நட்பு அப்படி இப்படிங்கிறதுலாம் வந்து நீங்க சொல்லிக்கலாம். இல்ல, நான் கேட்குறேன், சீமானோடு விஜய் பயணிக்க விரும்பல, இது தேவையற்ற வேலை, இது நாளைக்கு நம்ம நிறைய பேரை பகிச்சிக்க வேண்டியது வரும் அப்படின்னு நினைச்சிட்டாரோ ஒரு வேலை? அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாதுங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஒருத்தர் ஆதரவை வெளிப்படுத்துறாரு அப்படின்னா அவர் வெளிப்படையாவே வந்து சொல்றதுக்கு என்ன தயக்கம்? இன்னைக்கு அவங்க தம்பிமார்கள், நாளைக்கு அந்த தமிழக வெற்றி கழகமா அந்த கட்சி சார்ந்தவர்கள் வந்து யாருக்கு ஓட்டு போடணும்னு சிம்பாலிக்கா சொல்லிட்டு போறாரு, சினிமா வடிவில் சொல்லிட்டு போறாரு ஒரு பாடல் வகையில. என்ன தமிழ்நாட்டு அரசியல்? போன முறை வந்து திமுகவுக்கும் அவர் சிம்பாலிக்கா சொல்லிட்டு போனாரு, நம்ம சொல்றோமா? அப்ப சைக்கிள் வந்தப்ப சிம்பாலிக்கா சொன்ன. இந்த முறை விஷால் சைக்கிள் வந்தாரு. சரி, என்னங்க இது இப்படிலாம் நம்ம வந்து அரசியல் பேச முடியாதுங்க. அவருக்கு வந்து உண்மையிலேயே வந்து நாம் தமிழரோட கொள்கை கோட்பாடு பிடிச்சிருக்கு, இந்த முறை நாம் தமிழருக்கு வாக்கு போடுங்கன்னா அவர் அதை வெளிப்படுத்திருக்கலாம். அதை அவர் எப்படியாவது இப்படி மைக் சின்னம் இல்லை, அதை வந்து மைக் சின்னம்னே காமிச்சிருக்கலாம். சீமானும் விஜயும் ஒன்றும் சேரக்கூடாதுன்றீங்களா? இப்படி அது நல்லது இல்லை அப்படிலாம் நான் சொல்லலை. அது அவங்க தனிப்பட்ட முடிவு. அது அப்புறம் அடுத்து மக்களுடைய முடிவு, அவங்க சேர்றது சேராதுன்னு. என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் ஒரு நடிகர், அவ்வளோதான். அவர் இன்னும் எந்த கருத்திலும் பேசலை.
எந்த அரசியலும் அவர் பேசல. பேசினாரு, உதவி நிறைய பேருக்கு நலத்திட்ட உதவிகள், மாணவர்களுக்கு ஏங்க உதவித்தொகை. உதவி செய்யறதுங்கிறது வேறங்க, உதவி செய்யறதுங்கிறது வேற, அரசியலுங்கிறது வேற. இப்போ மோடி அவர்கள் உதவி செய்யலன்னு நீங்க சொல்ல வரீங்களா? சரி, மோடி அவர்லாம் நலத்திட்டம்லாம் அறிவிச்சது இல்லையா? மக்கள்கிட்ட போயிட்டுலாம் அந்த இதெல்லாம் கொடுத்தது இல்லையா? எல்லாரும் தான் பண்ணுவாங்க. அரசியலுங்கிறது வேற. நீங்க வந்து அந்த உதவி செஞ்சாங்க, மக்களை போய் சந்திச்சாங்க, கட்டி பிடிச்சாங்க, எல்லா மக்களும் வந்து அவர் கும்பிடாங்க, இப்படிலாம் இதெல்லாம் வச்சுட்டு அரசியல்னு சொல்லாதீங்க. அரசியலுங்கிறது அவங்க என்ன கருத்தில் பேசுறாங்க, அவங்க என்ன மாதிரியான ஐடியாலஜியில் இருக்காங்க, எந்த மாதிரியான ஐடியாலஜியில் அவங்க இருக்காங்கிறது வச்சாதான் அவங்க என்ன மாதிரியான சட்டங்களை அங்கீகரிப்பாங்க, எதிர்ப்பாங்க, ஆதரிப்பாங்க, இதெல்லாம் நமக்கு ஒரு முடிவுக்கு வர முடியும். அவங்க வந்து ரைட் விங் பாலிடிக்ஸ் செய்ய போறாங்களா, லெஃப்ட் விங் பாலிடிக்ஸ் செய்ய போறாங்களா, இல்லைன்னா வந்து மையம் தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அப்படியே திமுகக்குள்ள போய் உழுக போறாங்களா, இதெல்லாம் வந்து அவங்க அரசியல் செய்யும் போதுதான் தெரியும். தமிழக வெற்றி கழகம் இதுல திராவிடன் எல்லாம் வரல, அது வரல, அது நம்ம பாராட்டியிருக்கோம். தமிழக வெற்றி கழகம்னு அவங்க வச்சதுல அது வந்து திராவிடம்ங்கிற வார்த்தை வராமல் இருக்கிறதுக்கு நம்ம பாராட்டி இருக்கிறோம். சரி, தேசியம் வரல, தமிழக வெற்றி கழகம் அதுதாங்க, அதுக்கு நம்ம பாராட்டி நானே தனிப்பட்ட ரீதியா அது ஒரு நல்ல வரவேற்பு தான். ஏன்னா வந்து எல்லாருமே சும்மா அந்த திராவிடம்னே உள்ள போகாம, அதே போல வந்து தேசியன்னு போகாம, ஏன்னா தேசியன்னா என்ன தேசியன்னு வரும், எந்த தேசியத்தை நீங்க பின்பற்றீங்கன்னு வரும், இதெல்லாமே ஒரு கேள்விக்குறியாகுது. இப்போ அது இல்லாமல் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கும்போது அது தமிழ்நாட்டுக்கான ஒரு அரசியல் கட்சிங்கிறத வந்து அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறாரு, தமிழ் சார்ந்ததுங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு. தமிழ் தேசியம் பேச போறதாங்கிறத வந்து அதுக்கு அடுத்த செயல்பாடுகள் அதையும் அவங்க சரியா பேசுறாங்களாங்கிறதும் அவரோட செயல்பாடு, இது எல்லாத்தையும் வச்சு தான் நம்ம கணிக்க முடியும். அப்பப்பதான் நம்ம அதை பார்க்க முடியும். இல்லைங்க, விஜய் யாருக்கு ஆதரவு சொல்ல போறாரு, விஜய் தம்பிகளை வந்து யாருக்கு ஓட்டு போட சொல்ல போறான்ற ஒரு தகவல் போயிட்டே இருந்தது, பரவிட்டே இருந்தது. திடீர்னு அந்த பாடல் வெளியாகுது. அந்த பாடல் வெளியாக எல்லாமே முக்கியமானவங்க எல்லாருமே அண்ணன் சீமானுக்கு நெருக்கமானவர்கள், ஜிவி பிரகாஷ், மதன் கார்கி, விஜயுமே ரொம்ப எல்லாரும் சேர்ந்து கூட இப்படி ஒரு மைக்கை காட்டி இப்படி ஒரு வரிகள் எல்லாம் வச்சு கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு அவங்க சொன்னது. இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட் தேர்தல் பிரச்சாரத்துல சொன்னது. இப்படின்னு போட்டிருக்காங்களா? அது என்னது? அது என்னது? அது அந்த இதுலயே இன்னொரு சிம்பிள் இருக்கு, அது என்னது? அதுக்கும் சொல்லிட்டீங்கன்னா நான் தெரிஞ்சுக்குவேன். தெரியலையே. அப்ப அந்த சிம்பிளை பாக்குறீங்க, இந்த சிம்பிளை ஏன் பார்க்க மாட்டேங்கிறீங்க? அப்புறம் நம்மள சொல்லுவாங்க சிம்பிள்லாம் கொஞ்சம் டீகோட் பண்றாரு பாரிசால், நீங்க தான் இப்ப டீகோட் பண்ணிட்டு இருக்கீங்க, நாங்களாம் இப்ப டீகோட் பண்றது விட்டாச்சு. சரி, அப்ப என்னன்னா இது வந்து அது அவங்க வெளிப்படையாவே சொல்லுவாங்க. இப்போ ஒரு கட்சியை நம்ம ஆதரிக்கணும், அங்கீகரிக்கணும், அவங்களுக்கு நம்ம வந்து வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா அவங்க தாராளமா சொல்லிடுவாங்க. இல்லைன்னா ஏதாவது ஒரு கட்சியோட கொள்கையில இருந்து ஏதாவது ஒரு கொள்கையை மட்டும் சொல்லி அந்த கொள்கையை வந்து மனசுல வச்சுக்கிட்டு நம்ம வாக்கு செலுத்தணும். சில நடிகர்கள்லாம் பேசினாங்கல்ல, என்ன சொன்னாங்க, இந்த முறை வந்து செக்குலரிசத்துக்கு நம்ம வாக்கு போடுவோம் அப்படிம்பாங்க. செக்குலரிசம் கட்சியா நிக்குது இல்ல, ஏன்னா பாஜக வந்து செக்குலரிசம் பேசல, செக்குலரிசத்தை மனசுல வச்சுட்டு வாக்கு செலுத்துங்கன்னு சில நடிகர்கள் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, பாஜகவுக்கு வாக்கு செலுத்தாதீங்கன்னு அவங்க வெளிப்படையா பேட்டி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் வெளிப்படுத்திடுவாங்க. அதே போல இப்ப விஜய் அவர்களே வந்து ஏதாவது ஒரு பேட்டியில வந்துட்டு தமிழ்நாட்டை மட்டுமே நினைக்கக்கூடிய கட்சிகளுக்கு நம்ம வாக்கு செலுத்தணுங்கிற மாதிரி ஏதாவது சொல்லிட்டு போயிருந்தானா டக்குன்னு நம்ம நாம் தமிழருக்கு தான் அவர் சொல்றாரு, நம்ம ஏதாவது பேசலாம். சரி, அவர் பாடுறது மைக்ல படாம வேற எதுல பாடுவீங்க? எனக்கு புரியல. ஒரு பாடுறதுங்கனாவே மைக்கு தான் அங்க வரும். இந்த மைக், அந்த பழைய காலத்து மைக்குங்கிறது வந்து ஒரு பாக்குறதுக்கு கொஞ்சம் அழகா இருக்க மைக்கு, அது எதர்ச்சியா கூட அமைஞ்சிருக்கலாம். இல்ல அவங்க திட்டமிட்டே வச்சிருக்காங்க அப்படின்னே வச்சுக்கோமே. இப்ப அடுத்த முறை எலெக்ஷன்ல இவங்க 2 பேரும் கூட்டணி வைப்பாங்களா? இந்த கேள்வி இருக்குல்ல. இவர் இது வரைக்கும் சீமான் அவர்கள் என்ன சொல்றாரு, எனக்கு பின்னாடி என் கூட யார் வேணாலும் வந்து நில்லு, சபார்டினேட் நில்லு, விஜய் சபார்டினேட் நிப்பாரா சீமானுக்கு? இந்த கேள்வி இருக்குல்ல. நாளைக்கெல்லாம் உட்காந்து பேசினா எல்லாம் முடியறது தானுங்க. நீங்களே யோசிச்சுக்கோங்க, விஜய் அவர்கள் சீமான் அவர்கள் பின்னாடி நின்றுகிட்டு, இல்ல சீமான் சிஎம், நான் வந்து துணை சிஎம்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் வருவாருன்னு நீங்க நம்புறீங்களா? தெரியல, கால ஓட்டம் தான். அதனால வந்து இதெல்லாம் நம்ம யோசிக்க முடியாது. இல்ல, ரஜினி அரசியலுக்கு ஒரு பார்வை வச்சாங்க நாம் தமிழர், விஜய் அரசியலுக்கு ஒரு பார்வை வைக்கிறாங்க. நீங்களுமே அந்த புள்ளியில தான் பாக்குறீங்களா? இல்ல விஜய் அரசியல் எல்லாம் நீங்க இங்க பாருங்க, ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வரும் பொழுது நாமெல்லாம் கடுமையா எதிர்த்ததுக்கான அடிப்படை காரணங்கள் நான் சொல்றேன். அடிப்படையில ரஜினி அவர்கள் தமிழர் அல்ல. அவர் தமிழ்நாட்டில் இருக்கிறாரு, அவர் தமிழர்கள் மூலமாக புகழ் அடைஞ்சாரு, அவருக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, அவர் ஒரு கலைத்துறையில் அவர் ஒரு சிறந்த ஜாம்பவானாக உருவாகியிருக்காரு, அதிலெல்லாம் நமக்கு மாற்றுக்கிறதுல நல்ல மனிதர், அதெல்லாமே இருக்கட்டும். ஆனா அவர் தமிழர் இல்லை. அப்ப தமிழர் இல்லை அப்படிங்கும்போது இனி ஒண்ணுமே இல்லை. நாளைக்கு விஷால் வரப்போறதாரு சொல்றாங்கல்ல, விஷால் வரும்போது எங்களோட ஸ்டாண்டு ரஜினிக்கு என்ன ஸ்டாண்ட் இருந்தோ அதே ஸ்டாண்ட் தான் விஷாலுக்கு இருக்கும். சாட்டை துரைமுருகன் ஒரு வீடியோவில் பேசுறாரு, அது சீமான் அண்ணனுடைய கருத்து இல்லை, அவர் சொல்றாரு எல்லாரும் வாங்க, எல்லாரும் சேர்ந்து தான் நம்ம திமுகவை வீழ்த்த முடியும் அப்படின்ற. அவர் சாட்டை துரைமுருகன் பேசுறதெல்லாம் நம்ம வந்து அண்ணாமலையை திட்ட வேண்டாம்னு கூட தான் இப்போ சமீபத்தில் ஏதோ பேசி வச்சிருந்தாரு, ஏதோ வைரல் ஆச்சு வீடியோலாம். அண்ணாமலை அவர்களை வந்து விமர்சிக்க வேண்டாம்னு சீமான் அண்ணனே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வந்துச்சு, ஆடியோ வந்துச்சு நடுவில். ஸோ அதனால சாட்டை துரைமுருகன் அவரோட கருத்துக்கு அவர் தான் பொறுப்பு, புரியுதுங்களா? அது அவங்க கட்சி விவகாரம், அதை அவங்க பார்த்துக்கிட்டோம். அதனால அவர் சொல்றதை நம்ம கணக்கில் எடுக்கல.
நான் சொல்றது என்னன்னா, விஷால் அவர்கள் தமிழர் அல்ல. அவருக்கும் அதே மாதிரி நிலைப்பாட்டில் தான் நாங்க இருப்போம். நான் இருப்பேன், புரியுதுங்களா? நான் அவர் சீமானண்ணன் இருக்காரா இல்லையான்னு நமக்கு தெரியல. நான் இருப்பேன். நான் வந்து விஷால் அவர்கள் தமிழர் இல்லை, அதனால வந்து இந்த மண்ணை ஆளணுங்கிற எண்ணம் உங்களுக்கு வரக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். ஓகே, அதேதான் ரஜினிக்கு நாங்க சொன்னோம். ரஜினி புள்ளியிலேயே விஷாலுக்கு அது ஆமா, அவங்க விஜய்க்கு அந்த விஜய்க்கு ஏன் வராதுன்னா அவர் தமிழர்ங்கறனால வராது. அவருக்கு தமிழர்ங்கறனால வராது. நீங்க வாங்க அரசியல் செய்யலாம், ஆனா தமிழ் தேசிய அரசியலோ இல்ல தமிழருக்கு ஆதரவான அரசியல் செய்றீங்களா இல்லையாங்கிறது தான் அடுத்த கட்ட வாதம். ஓகே, அப்ப அவர் பேசக்கூடிய கருத்தியல் அடிப்படையில நம்ம அவர் விமர்சிக்கலாமா எதிர்க்கலாமாங்கிறது அது அவர் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் முடிவு செய்ய முடியும். இப்ப வரைக்கும் அவர் பெருசா பேசல. அவர் பேசும்போது தான் இது சரி இது தப்புன்னு விவாத பொருளாவே. ஆனா இன்றிலிருந்தே நாம் தமிழர் நெருக்கம் காட்டுறாங்களே, ரொம்ப நெருக்கம் காட்டுறாங்க. அது அது அவங்க எல்லா புள்ளியிலும் விஜய்க்கு நெருக்கம். அது அவங்க கட்சியோடைய கருத்துங்க. அவங்க வந்து அப்போ அவரும் நமக்கு தேவை, நம்மளோட நிக்கணும், நம்மோட ஒன்றி பயணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல. யாராவது ஒருத்தங்க இறங்கி போகணும் இதுல. யார் இறங்கி போவான்னு நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. சரி, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். ஒன்னா விஜய் இறங்கி வரணும், இல்ல சீமான் அவர்கள் இறங்கி போகணும். இவங்க 2 பேருமே எனக்கு தெரிஞ்சு இறங்குற ஆளுக மாதிரி தெரியல. அப்ப எப்படி இது வந்து சாத்தியப்படும்னு எனக்கு தெரியாது. சரி, காலம் தான் அது முடிவு செய்யும். காலம் தான் அது முடிவு. ரைட். டாக்டர் திருமாவளவன் அவர்கள் கர்நாடகா போய் தேர்தல் பிரச்சாரம், அவங்க கட்சி அவங்க தேசிய அளவில் கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க. ஆந்திராவில் இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது, பல மாநிலம் அவங்க கட்சி நடத்திட்டு இருக்காங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்கே இருக்குது. அங்கே காவிரி குறித்து சிறுத்தைகள் கட்சி இல்லை, அது வேற ஏதோ கட்சி. என்னமோ விஷத்தை கக்கிய கச்சா என்னமோ பேர், ஏதோ தெலுங்குல ஏதோ வச்சிருக்கிறாரு பாவம். விடுதலை சிறுத்தைகள் கட்சின்னு வைக்கலையே, பார்க்கல அந்த கட்சி பேரை. விசிகே தான், ஆனா விடுதலை சிறுத்தைகள் கட்சி கிடையாது, அது வேற ஏதோ பேர்ல இருக்கு. ரைட். கர்நாடகாவில் கட்சி இருக்குது, ஆந்திராவிலையும் கட்சி இருக்குது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அங்கேயும் அந்த கட்சிக்கும் தலைவர் அவர் தாங்க. அதன் அடிப்படையில் அங்கே போறாரு. கட்சி பேர் அங்கே போனோன்னே மாறிடுச்சு பாருங்க. சரி, நான் கூட திராவிடம்னா தமிழ் எல்லாம் ஒன்றுன்னு நம்புவாருன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அவங்க என்ன சொல்றாங்க, தமிழ் திராவிடம் எல்லாம் ஒன்றுன்னு தானே சொன்னாங்க. அப்போ தமிழ்லேயே தலைப்பு வச்சு போக வேண்டியதானே. அங்கேயே அங்கே போனோன்னே அங்கே வேற லாங்குவேஜ்ல மாறி. நான் அதை கவனிக்கல. நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக தான் பார்க்குறேன். கன்னடம் கூட இல்லை, அது ஏதோ சான்ஸ்கிரிட்ல இருக்குது அந்த பேர். நான் அது சரியா கவனிக்கலாம். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கர்நாடகாவிலையும் இருக்கு, ஆந்திராவிலையும் இருக்கு. அவங்க சொல்றது அதுதான். சரிங்களா? அந்த அடிப்படையில் அவர் போறாரு, காங்கிரஸுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரு, காங்கிரஸுக்கு ஓட்டு கேட்கிறாரு. சரிங்களா? இன்னொன்னு, இந்தியா கூட்டணி தலைவர்களும் பல மாநிலங்களுக்கு போய் ஓட்டு கேட்பாங்கன்ற தகவலும் வருது. அதன் அடிப்படையில் அவர் போறாரு. நீங்க என்ன பண்றீங்க, இங்க சிறுத்தை அங்க பூனை அப்படின்ற மாதிரி அவரை வந்து குறிப்பிட்டு நீங்க சொல்றீங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவர் காவிரி குறித்து ஒரு கேள்வி கேட்கறாங்க பத்திரிகையாளர்கள். அது சொல்றாங்க, நாங்க இங்க என்ன நிலைப்பாட்டுல இருப்போம், காவிரி எனக்கு வேணும் அப்படின்னு நிற்போம். அங்க இருக்கிறவங்க அவங்க அந்த நிலைப்பாட்டுல நிக்கிறாங்க. அங்க தலைவர் யாரு? அங்க தலைவர் யாரு? தேசிய அளவுல தலைவர் திருமாவளவன் தான். அப்ப சரி, அப்ப இங்க வந்து என்ன கேட்பாரு அவரு? இங்க தமிழ்நாட்டுக்கு தண்ணி வேணும்னு கேட்பாரு. அப்ப அங்க போன என்ன கேட்பாரு? அங்க போன என்ன கேட்பாரு சொல்லுங்க. அவங்க அந்த கட்சி நிர்வாகிகள். அங்க அவர் தலைவரா இல்லையா? அப்ப இங்க இந்த பார்டர், தமிழ்நாடு பார்டர், இங்க வந்துட்டு என்ன கேட்பாரு? புரிய வைப்பாரு. அதையா சொன்னார் அவரு? அவர் என்ன சொன்னாரு அதை சொல்லுங்க. ஏங்க, திருமாவளவன் பாரிசாலன் வந்து அரசியல் பாடம் எடுக்கிறீங்களா? நான் எடுக்கிறேன்னு வச்சுக்கோமே, அவர் என்ன சொன்னாரு அதை சொல்லுங்க. நீங்க இப்போதைக்கு பெரிய ஆபத்து என்ன? காவிரி நீண்ட கால பிரச்சனை, நமக்கு தண்ணி வேணும், அதெல்லாம் ஓகே. திருமாவளவனால நாளைக்கு வாங்கி கொடுத்துற முடியுமா? உடனே எல்லாம் முடியாது. நான் கேக்குறேன், இங்க ஆண்டு அனுபவிச்சாலே வாங்க முடியல. கேட்டேன் நான். சார், இது ஒரு விவாதமா பாரிசாலன்? சொல்லுங்க, அவர் என்ன சொன்னாரு கேட்டீங்க, நீங்க பதறீங்க. இல்ல, நான் பதறல. திருமாவளவன் ஜெயிக்க வேண்டுமா வேண்டாமா? நானே சொல்லிறேன். ஜெயிக்கணுமா வேண்டாமா? நான் சொல்லிறேன். நான் சொன்னதுக்கு அப்புறம் அவர் ஜெயிக்கணுமா வேண்டாமா மக்கள் முடிவு பண்ணட்டும். சொல்றேன். அதான் என்ன ஜெயிக்கணும் சார், அவர் ஜெயிக்கணும் சார். ஜெயிச்சு தமிழன் தண்ணி இல்லாம சாவணுமா? சொல்லுங்க. என்ன அவர் சொல்றாருன்னா, தமிழ்நாட்டில் இருக்கும்போது தமிழர்களுடைய நலன் கருதி தமிழர்களுக்கு தண்ணி வேணும்னு இவர் கேட்பாராம். அப்படியே அந்த பக்கம் பஸ் பிடிச்சி அந்த பக்கம் போய் கர்நாடகத்துக்கு போயிட்டு தமிழர்களுக்கு தண்ணி தராதீங்க, நம்மளே தண்ணி வச்சுக்கணும்னு சொல்லுவாராம். அவரு சொல்லுவேன்னு சொல்லலாம், அந்த கட்சி நிர்வாகிகள் அப்படி நிப்பாங்க. அவனை நாங்க அடிக்கலாமா? இதான கேள்வி. அப்புறம் என்னங்க இது? நீங்களுங்க அப்ப இது என்ன பேச்சுங்க இது? அவர் தான் கட்சி தலைவரா, இந்த பார்டர்ல ஒன்னு சொல்லுவாரா, அந்த பார்டர் தாண்டதுக்கு அப்புறம் அங்க ஒன்னு சொல்லுவாரா? 1000 கோடி தமிழ் தேசியத்தின் தலைவன் மேதகு பிரபாகரனையே போய் சந்திச்சுட்டு வந்த ஒரு தலைவனுக்கு நீங்க வந்து அரசியல் எடுக்கணும்ன்றீங்க. நாங்க நிறைய பேர் தாங்க சந்திச்சிருக்காங்க தேசிய தலைவரை. கருணான்னு ஒருத்தர் இருந்தாருங்க, அவர் சந்திச்சதும் கூட கிடையாது, கூடவே டிராவல் பண்ண ஒரு ஆளு. இப்ப அவர் என்ன பண்ணலாம் அதுக்குன்னு? கருணா துரோகி, கூடவே டிராவல் பண்ண ஆளுக துரோகிங்கிறீங்க. இப்ப சந்திச்சதெல்லாம் போய் ஒரு விஷயம்னு பேசிட்டு இருக்கீங்க. நான் இப்ப கேக்குற கேள்வி என்னங்க ஆபத்தான நிலை? இப்ப என்ன தேவை? இமிடியேட் என்ன பிரிகாஷன் என்ன வேணும்? தேவை என்ன? என்ன இமிடியேட் பிரிகாஷன்? யாருக்கு? பிஜேபி வேண்டாம், அதுக்காக போய் நிக்கிறாரு அவரு. அதுக்காக இவர் ஏன் போய் நிக்கிறாரு? அவர் இங்க தானே நிக்கணும். எதுக்கு அங்க போய் காங்கிரஸ் போய் நின்னு என்ன பண்ண போறீங்க? அங்க போய் நின்னு என்ன பண்ண போறீங்க? ஏங்க, இப்போதைக்கு பிஜேபியை வீட்டுக்கு அனுப்பணும்னா எல்லாரும் சேர்ந்து இங்க அனுப்புங்க. நீங்க இங்க அனுப்புங்க. வேலை முடிஞ்சிட்டு தாங்க அங்க போனாரு அவரு. நான் கேக்குற ஒண்ணே ஒண்ணுதான், அங்க போய் நீங்க பிஜேபி அனுப்புறீங்க. இப்ப பிஜேபியோட நிலைப்பாடு இங்க என்னவா வச்சிருந்தான்? தண்ணி தரமாட்டேன்னு ஒரு நிலைப்பாடு வச்சிருந்தான்.
இங்க அண்ணாமலை வேணும்ன்றாரு. இருங்க சொல்றேன், நான் சொல்லி முடிக்கிறேன். நான் அண்ணாமலையும் சேர்த்து தான் இதுல விமர்சிக்க போறேன். அவரும் ப்ரௌட் கன்னடிகான்னு தானே பேசிக்கிட்டாரு. சரி, கர்நாடகத்துல இருந்த வரைக்கும் அவர் ப்ரௌட் கன்னடிகா. இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கே ஞாபகம் வருது, ஓ நம்ம கொங்கு கவுண்டரா அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடிலாம் அவருக்கு தெரியல. இப்போதான் இங்கே வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்தோடனே கொங்கு கவுண்டரு அப்படியே அந்த லாங்குவேஜ்லாம் கரெக்டாக பிடிச்சி பேசுகிறாப்புல. ஆனால் அங்கே இருந்த வரைக்கும் ப்ரௌடு கன்னடிகா. காவேரி நோட்டிலா பேசினாரா இல்லையா? அப்புறம் எங்களை பார்த்து தமிழர்களை பார்த்தா கேனப்பாயில்னு தெரியுதா இல்லை உங்களுக்குலாம்? அங்கே போய் பேசுறீங்க, கண்ணு முன்னாடி அவர் பேசிட்டு வராரு. எனக்கு தெரிஞ்சு தமிழர்களுடைய அடையாள நான் என்ன சொல்றேன், பாஜகவும் நான் ஒரு அப்பெல்லாம் நீங்களா ஏதாவது சொல்லிட்டு இருக்காதீங்க. ஆமாங்க, தமிழர்களின் அடையாளம்லாம் கிடையாது, அது அவரே ஒத்துக்க மாட்டாரு. அவர் திராவிடத்தின் அடையாளம்னு சொல்லுங்க, இல்ல தலித்துகளின் அடையாளம்னு சொல்லுங்க, அவர் அப்படிதான் அவரை போர்ட்ரே பண்ணிக்கிறாரு. அவர் என்ன சொல்ற, பறையர்னு சொன்னாவே கோவப்படுறாரு. அவர் தலித்துன்னு சொன்னா அவருக்கு ஓகே, ஆனா பறையர்னு சொல்றா, அது பறையர்னு சொல்றவங்களெல்லாம் செருப்பால் அடிங்கலாம் பேசுறாரு அவரு. இந்த நேரத்துல நீங்க வேறொரு சக்திக்கு வலுப்படுத்துறீங்க இப்படி எல்லாம். என்ன வேறொரு சக்திக்கு? நான் திரும்பவும் சொல்றேன், பாஜக ஒழிக்கப்படணும், காங்கிரஸும் ஒழிக்கப்படணும், திமுக விடுதலை சிறுத்தைகளும் ஒழிக்கப்படணும். நீங்க வந்து என்ன சொல்றீங்க, பாஜக ஒழிக்கணும் அப்படின்னா இவங்களெல்லாம் விட்டுறணும் அப்படிங்கிறீங்க. எப்படி விடுவீங்க? ஏதாவது ஒரு பக்கம் நில்லுங்க. எதுக்குங்க ஒரு பக்கம் நிக்கணும்? ஒரு பக்கம் அண்ணன் சொன்னார்ல, அண்ணன் சீமான் என்ன சொன்னாரு? எங்க அண்ணன் திருமாவளவனையோ எங்க ஐயா ராமதாஸையோ அன்புமணி ராமதாஸையோ விமர்சிக்கிறவங்க இங்க இருக்காதீங்க, கிளம்பிடுங்க அப்படிலாம் சொன்னாரு. ஆனா அவங்க கட்சியில எல்லாம் விமர்சிச்சுட்டு தான் இருக்காங்க. இப்போ நாங்க கூட பதிவுலாம் பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்கேன். அவங்களும் விமர்சிச்சுட்டு தான் இருக்காங்க. யாரும் விமர்சிக்க, அண்ணன் சொல்றதுலாம் யாரும் கேட்கறது இல்லை. அதான் உண்மை. அவர் என்ன சொல்ற, அன்பாக பண்பாக கருத்துக்களை எடுத்து வைக்கணுங்கிறாரு. யாராவது கேட்கறானுங்களா? அதெல்லாம் கேட்க மாட்டானுங்க. அதே போல நம்மளும் கேட்கணும் அவசியம் இல்லை. நான் இங்க என்ன சொல்றேன்னா, விடுதலை சிறுத்தை இன்னைக்கு அம்பலப்பட்டு நிக்குது. ஒரு காலத்துல தமிழ் தேசியம் பேசிய கூட்டம் தான் அது, அதில் எங்களை மாற்று கருத்து இல்லை. ஒரு காலத்துல பேசினாங்க. விடுதலை சிறுத்தைன்னு ஏன் பேர் வச்சாங்க? விடுதலை புலிகள் மாதிரி தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள்னு பேர் வச்சாங்க. ஆரம்ப காலத்தில் தமிழ் தேசியம் தான் பேசினாங்க, அதெல்லாம் நான் யாருமே இங்கே மறுக்கல. ஆனால் இன்னைக்கு அவங்க பேசுறது என்ன, தமிழர்களுக்கு தண்ணி தரமாட்டோம்னு கன்னடர்களோட இருந்து நாங்கள் பேசுவோம், அதுதான் கர்நாடகத்துடைய நலன் அப்படின்னு சொல்லி இவங்க பேசுனாங்க அப்படின்னா இது எவ்வளோ பெரிய தவறான அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம இன்னும் கொஞ்சம் விளக்க உரை மாதிரி நீங்க கொடுக்குறீங்க. கொடுக்க சொல்லுங்க. என்னைக்கு கொடுப்பாரு சொல்லுங்க, எங்க விளக்க உரை கொடுக்க சொல்லுங்க. திருமாவளவன் நினைத்து நான் ஒரே ஒரு விஷயம், நானும் திராவிடன் நீயும் திராவிடன், நம்மளை சனாதன சக்தி பிரிச்சு வச்சு மொழி வெறியை தூண்டி விட்டு, கன்னட இன வெறியை தூண்டி விட்டு, இது நீங்க இப்படி தண்ணி தரமாட்டேன்னு என்று சொல்வது வந்து அது கன்னட தேசியவாதம் அல்ல, அது கன்னட இன வெறி. கன்னட இன வெறியை நாம் ஒருபோதும் ஆதரிக்க முடியாதுன்னு பேசியிருக்கணுமா, பேசியிருக்க கூடாதா? தமிழ்நாட்டில் அதை தானே பேசுறீங்க. இது தமிழ் தேசியம் அல்ல, இது தமிழ் இனவெறின்னு பேச தெரிஞ்ச திருமாவளவன் அவருக்கு இது கன்னட தேசியவாதம் அல்ல, இது கன்னட இனவெறின்னு ஏன் பேச வாய் வரல? இதுதான் கேள்வி. அப்போ நீங்கள் அங்கே போய் இதெல்லாம் பேச முடியாது, ஆனால் இங்கே மட்டும் நீங்கள் பேசுவீங்க அப்படின்னா தமிழர்களே கேன பயல்களாக தானே நீங்கள் நினைக்கிறீங்க. இப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடி இதை பேசியிருக்கட்டுங்க, தப்பிச்சிட்டாரு. எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த கண்டென்ட் வெளியில் வந்துருந்துச்சுன்னு வைங்களேன், இவர் பேசியிருந்தாருன்னு வைங்க, தஞ்சாவூர் சைடெல்லாம் வந்து வாஷ் அவுட் ஆகிருக்கும். தண்ணி வேணும்னு சொல்லி தஞ்சை டெல்டாவிலேருந்து எல்லாம் காவிரி நீருக்காக எத்தனை விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க. நீங்கள் மோடியை திட்டிட்டு போகிறீங்களே, விவசாயிகளோட கண்ணீர் தெரியவில்லையா மோடிக்குங்கிறீங்களே, அது நான் உடன்படுறேன், தெரியல. 1.5 வருஷமாக வந்து சீக்கிய விவசாயிகள் வந்து போராடிக்கிட்டு இருந்து அவர் கண்டுக்கவே கிடையாது. அதெல்லாம் எனக்கு மாற்றுக்கிறதுல நானே பலமுறை அதை கண்டித்து பேசியிருக்கேன். விவசாயிகள் அத்தனை பேர் உயிரை கொடுத்து உடமையை கொடுத்து போராடிக்கிட்டு இருக்கிறாங்க, கொடுங்கோல் ஆட்சி நடக்குதுன்னு சொல்லி நான் பேசியிருக்கேன், நீங்களும் பேசுனீங்க. இங்கே தஞ்சை டெல்டா விவசாயிகள் போராடுறதும் உங்கள் கண்ணுக்கு தெரியலையா? அம்பானி அதானிகளை வந்து உள்ள விட்டுட்டாரு மோடிங்கிறீங்களே, பரந்தூர் விமான நிலையம் யார் கட்ட போறா? யார் கட்ட போறா? அதுக்கு மட்டும் முதல் ஆளாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்போ அம்பானி அதானிலாம் வரமாட்டாங்களா? இப்போ உங்களுக்கு பிரச்சனை என்ன? அம்பானி அதானி டீலிங் அங்கேயே போட்டு போயிடுறா, உங்க கூட யாரும் டீலிங் போடுறது இல்லைன்னா இங்கே துறைமுகம் வருது, எத்தனை பேர் போய் சண்டை போட்டீங்க அம்பானியோட துறைமுகம் வருது அப்படின்னு? ஏன் பண்ணலை? ஏமாத்துறாங்களா இல்லையா? என்னங்க அங்கேயே தான் பேசுவீங்களா? தமிழ்நாட்டில் பண்ணும்போது மட்டும் கை குலுக்கிக்கிறீங்க. ஸ்டாலின் அவர்களை புகழ்ந்து பேசினாங்களா இல்லையா? ரிலையன்ஸ் பேசிச்சா இல்லையா? இந்த முறை இன்வெஸ்ட்மெண்ட் மீட்டிங்கு, தமிழ்நாடு இன்வெஸ்ட்மெண்ட் மீட்டிங்கு பேசிச்சா இல்லையா? சரி, எப்படி பேசலாம்? இந்த தேர்தலுக்கு வாய் கூசாமல் வந்து அம்பானிகளையும் அதானிகளையும் வாழ வைக்கிறீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்களை எதுக்கு அவர் புகழ்ந்து பேசுகிறாரு? திமுக கவர்மெண்ட் அவங்க புகழ்ந்து பேச வேண்டிய அவசியம் என்ன? அப்போ அல்டிமேட் எய்ம் என்ன? புரோக்கர் கமிஷனில் பிரச்சனை அதானே? என்ன எல்லா புரோக்கரேஜும் அவனே பாஜக காரனே எடுத்துகிட்டு போயிட்டா நமக்கு என்ன ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குதுங்கிற பிரச்சனையா உங்களுக்கு?
இல்ல திருமாவை நீங்க அப்படி நீங்க இது கொண்டு வர முடியாது, அந்த கேட்டகரியில கொண்டு வர முடியாது. இப்போ நடுவில் அவர் ஒரு ஆளை கொண்டு வந்தாரு. யாரு? அதோ ஒரு ரெட்டிகார் ஒருத்தர் வந்து அவருக்கு சீட்லாம் கேட்டுட்டு இருந்தாங்களே, மறந்துட்டீங்களா? அதோ அர்ஜுன். அதுதான் நடக்கலையே, விட்டுருங்க, அது முடிஞ்சு போச்சு. நடக்கல. ம். ஆனா நீங்க திருமாவளவன் அந்த மாதிரி கொண்டு வரக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு சொல்றேன். ஏங்க அவர் கட்சியில் சேரணும், அவர் ரொம்ப காலமாக கட்சிக்காக உழைச்சிருக்காரு. எங்களுக்கு ஐடி பீப்புள் ஒரு பெரிய அளவுக்கு விங்கில் வந்து பெரிய அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆள் இல்லை. எங்கள் கட்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னா அவரை நாங்கள் பயன்படுத்திக்கிட்டோம். எப்படி அவரால் மட்டும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியுமா? சோஷியல் மீடியாவில் அவர் கொஞ்சம் ரொம்ப ஒரு ஆக்டிவான பர்சனா, எனர்ஜெட்டிக்காக இருக்காரு. ஒரு ஆள் அவர் ஆக்டிவ். அப்போ திருமாவளவனோட அவர் பெரிய ஆற்றல் கொண்டவர். அவர் ஒரு பெரிய டீம் வச்சிருக்காருன்றாங்க. அந்த டீம் சம்பளம்லாம் அவர் எப்படி கொடுப்பாரு அவங்களுக்கு? ஏன்னா நமக்குலாம் வந்து சம்பளம் கொடுக்க முடியலைங்க, அதான் கேட்குறேன். அவர் எப்படி இதெல்லாம் கொடுப்பாரு? பெரிய டீமுக்குன்னா காசு நிறைய செலவாகும்ல. நீங்க ஆதன் நிர்வாகம் நடத்துறீங்கன்னா செலவாகுது இல்லைங்க. கட்சி நிதி எல்லாம் வாங்குறாங்க, கட்சியில அது ஏதோ ஒரு செலவு கட்சி நிதியை வாங்கி அவருக்கு கொடுத்து பண்ண வைக்கிறாங்களா இவங்க? அதுக்கு நீங்களே பண்ணிட்டு போலாமே. எதுக்கு இன்னொருத்தர போய் நாடிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கே தெரியுது மாதேஷ், சும்மா ஏன் இப்படி சுத்திக்கிட்டு இருக்கீங்க? பணம், அவ்வளவுதான், வேற என்ன? சரி, பணத்தை வச்சுக்கிட்டு சீட்டு கேட்டாங்க. இந்த மாதிரி திமுக முடியவே முடியாதுன்றுச்சு. திரும்ப தேசிய தலைவர் ஆகக்கூடாதுன்றது உங்களுடைய பார்வை. அவர் இந்த குண்டிச்சட்டிலே குதிரை ஓட்டணும், அவ்வளவுதான். இல்லை, நான் என்ன சொல்றேன், மானத்தோடு தமிழ்நாட்டில் அவர் வளம் வரணும்னு ஆசைப்படுறேன். கன்னடங்கிட்ட மானங்கிட்ட போய் நிற்கக்கூடாதுன்னு நான் சொல்றேன். அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். அவங்க என்ன நினைப்பாங்க? கன்னடக்காரன் என்னங்க நினைப்பான்? திரும்ப நான் கூட வீரமா சிறுத்தை போட்டெல்லாம் போட்டுக்கிட்டு அப்படி அங்கே அப்படியே கெத்தா பேசிக்கிட்டு இருப்பாரு. இங்கே ஒன்று இந்த பம்மிட்டு போறான்னு அவன் நினைப்பானா? நினைக்க மாட்டானா கர்நாடகாரன்? எங்க கேட்ட சொல்லு பார்ப்போம், தண்ணி எங்களுக்கு அனுப்புன்னு சொல்லி கேட்ட சொல்லு பார்ப்போம், அவன் நினைப்பானா? நினைக்க மாட்டானா? அப்புறம் என்னது இது? என்ன தண்ணி மட்டும்தாங்க பிரச்சனையா? தமிழர்கள்லாம் அடிக்கலையா? பஸ்ஸை கொளுத்துலையா? நீங்க என்ன போய் பேசியிருக்கணுங்க? நமக்குள்ள இனவாதம் வந்து தூண்டிவிடப்படுகிறது. கன்னடர்களும் தமிழர்களும் நட்பாக இருக்கணும், எல்லாம் ஒன்னா இருக்கணும், நம்மளாம் திராவிடர்கள், அப்படித்தானே போய் நீங்க பேசியிருக்கணும். உங்க கருத்தில் அதானே. அதை பேசிட்டு நமக்குள்ள தண்ணி பிரச்சனைலாம் வச்சுக்காதீங்க. நம்ம பகிர்ந்துக்கணும், தண்ணியை நீரை வந்து பகிர்ந்துக்கணும், எல்லா உயிர்களுக்கும் சமமானது நீர்னு நீங்கள் அங்கே போய் அன்பு பாடம் நடத்தியிருக்கலாம், இல்லை புரிதலை ஏற்படுத்தியிருக்கலாம், இல்லை அந்த புரிதலுக்கு தகுந்த மாதிரி நின்றுருக்கலாம். அங்கே யாராவது உங்களை அவமானப்படுத்தினா அதுக்கப்புறம் பாரிசாலன் உங்கள் சப்போர்ட்டுக்கு வரலைன்னா நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். திருமாவளவன் போய் அங்கே வந்து கன்னடர்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணார். ஆனால் கன்னடர்கள் வந்து செருப்பால் அடிச்சிட்டாங்க, இல்லை கல் எடுத்து எரிஞ்சிட்டாங்க அப்படின்னு ஒரு அவமானம் அவருக்கு நடந்திருந்தா அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் நாங்கள் என்ன பேசுகிறோம்னு பார்த்துருக்கலாம். ஆனால் நீங்கள் அங்கே போய் என்ன அப்படியே துரோகத்தை பண்ணிட்டு வரீங்க? இல்லை, அவருடைய ஒவ்வொரு செயல் திட்டத்திலையுமே வந்து அந்த இடத்துக்கு ஏற்றார் போல் தன்னை வந்து தகவமைச்சக்கூடிய ஒரு தலைவன். பச்சோந்தியோட குணம் இல்லை, நீங்க அப்படி சொல்லாதீங்க. ராஜபக்சேவுக்கு ஏன் கை கொடுத்தேன்னு ஒரு விளக்கம் கொடுத்துட்டாரு. கர்நாடகாவில் உட்காந்து பிரஸ் மீட்ல ஏன் இப்படி பேசணும்னு இல்லை என்ன விளக்கம்? ஏன் கை கொடுத்தாரு? என்ன அந்த சூழ்நிலையில் நான் என்ன பண்ணியிருக்க முடியும்? என்ன பண்ணியிருக்க முடியும் சொல்லுங்க. நான் ஒரு போரா பண்ணியிருக்க முடியும்ன்றாரு. சூழ்நிலைக்கு ஏன் நீங்க அங்கே போனீங்க? நீங்க ஏன் அங்கே போகணும்? முதல்ல எதுக்கு அங்கே போனீங்க? எதுக்கு அந்த மீட்டிங்? எதுக்கு அந்த விருந்து? எங்க போருக்கு பிறகாக அங்க என்ன நடந்திருக்குன்னு ஆய்வு செய்ய போனவங்க ஒரு குழு. நான் கேட்குறேன், எதுக்கு அந்த விருந்துன்னு கேட்டேன் உங்களுக்கு. நீங்க ஆய்வு செய்ய தானே போனீங்க. ராஜபக்சேவோட அரண்மனைக்குள்ளே ஆய்வு செய்ய போனீங்க. ராஜபக்சே அரண்மனைக்குள்ள உங்களுக்கு என்ன வேலை? உங்களுக்குள்ள என்ன வேலை? ஒட்டுமொத்த கமிட்டியும் போகும்போது இவர் நான் வரமாட்டேன், நான் ரூம்ல படுத்துக்கிறேன், இல்லைன்னா நான் வண்டியில கார்ல உட்காந்துக்கிறேன் நான் சொல்ல முடியும்? ஏன் அங்கே ஏதாவது தூக்கு மாட்டில் ஏற்றிருப்பாங்களா திருமாவளவனை? இல்லை கேட்குறேங்க, அப்படி சொல்லிட்டா ஏதாவது தூக்கு மாட்டில் ஏற்றிட்டுப்பாங்களா அன்றைக்கி? ஐயோ ராஜபக்சே அவமதித்து விட்டார், திருமாவளவனை கைது செய்யுங்கள், கைது செஞ்சுருவாங்களா? அங்கேயே அவர் இந்திய பிரஜையெல்லாம் போயிருக்காரு, எப்படி அவர் என்ன பண்ண முடியும்? அவர் உங்களுக்கே தோணலை. இந்த இப்போ நான் உடனே கேட்குறேன், என்ன இப்போ நீங்கள் வந்து விடுதலை புலிகளுக்கு ஆதரவு அது இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய தலித்திய இயக்கங்களுக்குள்ளேருந்தே வரக்கூடிய கருத்துக்கள் இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு தானே இருக்கிறோம். என்ன கருத்து? விடுதலை புலிகளுக்கு எதிராக வேடர்கள் நாட்டில் வேடர்கள் தீவில் சிங்கங்களும் புலிகளும் ஒரு புத்தகம் இருக்குல்ல, இது தலித்திய நபர்கள் தானே எழுதியிருக்கிறாங்க, அவங்க தானே ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த புத்தகம் வந்து தமிழ் தேசிய இன விடுதலை அங்கீகரிக்குதா, ஆதரிக்குதா? தமிழ் ஈழ மக்களே வந்து வந்தேரிகள்னு சொல்லுது அந்த புத்தகம். அதை உட்காந்து ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காரு. நீலம் பப்ளிகேஷன் அதை வெளியிடுது. இதை என்னைக்காவது கண்டிச்சு பேசியிருக்காரா திருமாவளவன் அவர்கள்? நீலம் பப்ளிகேஷன் எதுக்காக திரு பா ரஞ்சித் எதுக்காக குரல் கொடுக்குறாரு சொல்லுங்க பார்க்கல. நீங்க பார்க்கல அவருடைய? ஆமா, அதாங்க சொல்றேன், தலித் இயக்கம் தான் கண்டிச்சிருக்காரா திருமாவளவன்? விடுதலை புலிகளையும் தமிழீழ விடுதலை போராட்டத்தையுமே கொச்சப்படுத்தி மடைமாற்றி பொய்யான வரலாறுகளோட ஒரு புத்தகம் வருகிறது. அந்த புத்தகத்தை வந்து நீலம் பப்ளிகேஷன் வெளியிடுது. எப்படிடா இவ்வளோ ஒரு தரம் தாழ்ந்த ஒரு புத்தகத்தை பொய் வரைக்கக்கூடிய ஒரு புத்தகத்தை நீங்கள் வெளியிடலாம்? கேட்டாரா? எதிர்கருத்து வச்சாரா? எதிர்ப்பு வெளியிட்டிருக்கணும்ல.
அந்த புத்தகம் வந்து நம்ப தகுந்த புத்தகம் அல்ல, தலித்தியவாதிகள் அதை நம்பாதீர்கள், அது வந்து பொய் கருத்துக்கள் கொண்டதுன்னு சொல்லியிருக்கணும்ல. அது அவர் பார்வைக்கு போனது அது ஏங்க சொல்லதான் இங்க போறாரு. புத்த மத கோயில் திறப்பு விழாக்கு இவர் போலையாங்க, திருமாவளவன் போலையாங்க? எதுக்குங்க போறாரு? சிங்களம் வந்து கட்டுறாங்க புத்த கோயில, இவர் எப்படிங்க போலாம் அங்க? யாருக்குங்க இவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு? இவர் போனாரா இல்லையா? புத்த கோயில் திறப்புக்கு அவன் சிங்களமும் வரான், அந்த கோயிலுக்கு எதுக்கு நீங்க போறீங்க? எதிர்த்திருக்க வேண்டாமா? அம்பேத்கர் கொள்கை தானே அது. என்ன அம்பேத்கர் புத்த மதத்தை தழுவணுன்றது? நீங்க புத்த மதத்தை தழுவுங்க, சிங்களம் மட்டும்தான் புத்தனா? சிங்களம் மட்டும்தான் புத்தனா? அவன் கூட தான் போய் நட்பு பாராட்டணுமா? அவன் கொலைகாரன் இல்லையா? கொலையை நியாயப்படுத்தினவன் கிடையாதா? அது ஃபர்ஸ்ட் முதல்ல புத்த மதம். அது தமிழர்களை கொல்லுங்கிறான், பெண்களோட மார்பு கறி கிடைக்கும்னு போட்ட அந்த கூட்டம் வந்து அது வந்து புத்த பிக்குகள். அதுங்களா அதெல்லாம் ஜடங்கள், அது மனிதர்களே கிடையாது, மிருகங்கள். அந்த மிருகங்களை வந்து அதை குழந்தைகளை கொல்றதுல இருந்து எல்லாத்தையும் நியாயப்படுத்துற ஒரு கூட்டத்தை வந்து நீங்க வந்து புத்த பிக்குகள்னு சொல்ல போறீங்களா? அந்த சிங்கள புத்த பிக்குகள் பேசிக்கிறது நடந்துக்கிறதெல்லாம் நீங்க பார்த்தது இல்லையா? தமிழர்கள்ட்ட அவங்க எப்படி பேசிக்கிறாங்க? எத்தனை வீடியோஸ் சென்னையில தாங்க புத்த பிக்குகளை வந்து அடிச்சு விரட்டினதெல்லாம் ஆமாங்க. நடந்துச்சு. அவன் உள்ள வரான்லங்க, உள்ள வரும்போது அடிச்சு விரட்டுறாங்க மானத்தமிழன். அந்த அடிச்சு விரட்டக்கூடிய அந்த பண்பு ஏன் திருமாவளவனுக்கு இல்ல? இவ்வளவுதான் கேள்வி. நீங்க திருமாவளவன் நீங்க ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க. அவரை ரொம்ப நான் எஸ்டிமேட்லாம் கரெக்டா தாங்க பண்றேன். நீங்க தாங்க ஏதோ பெரிய அப்படியே தூக்கி வச்சிட்டு இருக்கீங்க. நான் கரெக்டா தாங்க எஸ்டிமேட் பண்றேன். திருமாவுக்கு என்ன அரசியல் பண்ணணும், என்ன கொள்கை, திமுக அவரை விட திமுக என்ன பண்ணுது? அவரை சொல்லுங்க, என்ன பண்றாங்க? 2 சீட் தான். அவங்க மட்டும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணலாம், நாங்க பண்ணக்கூடாது. அவங்க மட்டும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணலாம். இல்ல அதுக்கு போய் வேற என்ன பண்ண சொல்றீங்க? திருமாவை வேற என்னதான் பண்ண முடியும்? அவரால என்ன பண்ண முடியும்? என்னதான் பண்ண முடியும்? அதான் தனியா போய் நிக்க சொல்றீங்களா? தனியா போய் நின்றுவாரா? அவ்வளவு தைரியம் இருக்கு அவருக்கு? திமுக எடுத்து நின்றுவாரா அவரு? பாரிசாலன் இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு யார் வரக்கூடாதுன்றதெல்லாம் அவங்க தெளிவா நின்னுட்டு ஒண்ணு சேர்றாங்க. அந்த இடத்துல காம்ப்ரமைஸ் ஆகுறாங்க. நீங்களே வேணா பாருங்க, இதே திமுக ஒரு நாள் பாஜகவுக்கு சால்ரா அடிக்கும். நம்ம தான் இருக்க பார்க்க தானே போறோம். பாருங்க நீங்க, இப்பவே அடிக்கலையா? டிஆர் பால் வந்து எல்லாருமே பேசிட்டு தானே இருக்காங்க. எங்க எதிர்த்து ஒரு வார்த்தை சிறுத்தைகளை உரிமை சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு வார்த்தை. டிஆர் பால் எப்படி வந்து சப்போர்ட் பண்ணலாம், மோடிக்கு எப்படி ஆதரவா பேசலாம்? ராமாயணம்லாம் வரப்போதான் சன் டிவியில, தெரியுமா? நல்லா பேஷா இருக்கும், போய் பாருங்க எல்லாம். வரப்போதுல பிஜேபி எதிர்ப்புல திமுக உறுதியா தாங்க இருக்காங்க. அதுல என்ன உங்களுக்கு என்ன சந்தேகம் வந்துருச்சு சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய இருக்கு, நீங்க வந்து போட்டு வாங்காதீங்க. பிஜேபி எதிர்ப்புல அவங்க வந்து என்ன, ஏங்க வெள்ளை கொடி தூக்கிட்டு போன கூட்டங்க அது. வெள்ளை கொடி இல்ல, கொடை. அது உங்களுக்கே தெரியுது. அதெல்லாம் ஒண்ணுதான். வெள்ளை கொடி தான் வெள்ளை கொடைங்கிற வடிவத்துல போயிருக்கு, வேற என்ன? கருப்பு கொடையை தூக்கிட்டு போனா எதிர்ப்புன்னு நினைச்சு மோடிக்கு கோச்சிக்கிட்டாருன்னு என்ன பண்றது? இப்ப எதுக்கு உதயநிதி ஸ்டாலின்லாம் மெனக்கிட்டு போயிட்டு மோடி அவர்கிட்ட போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தாரு? ஆசையெல்லாம் வாங்கல, விளையாட்டு போட்டியை தொடங்கி வச்சு போங்க அப்படின்னு கூப்பிட போயிருந்தாரு. ஏன் கூப்பிடாட்டே அவர் வரமாட்டாரா? ஏன் அஃபிஷியல் நோட்டீஸ் அனுப்பிச்சா அவர் வரமாட்டாரா? பிரதமருங்க, அவர் கர்டசிக்கு போயிட்டு மரியாதையா. இதே வேலையை தான் எடப்பாடி பழனிசாமி அவர் பண்ணும்போது யாரோ ஒரு மானஸ்தர்கள், சில மானஸ்தர்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா, மோடியோடைய அடிவுரடின்லாம் சொன்னாங்க. யார் அந்த மானஸ்தர்கள்? எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அப்படி தானே போய் கூப்பிட்டாரு, அப்படி தானே போய் சந்திச்சுட்டு வந்தார். 2 முறை சந்திச்சிருப்பாரு. அந்த மானஸ்தர்கள் பேரை மறந்துட்டேங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சரி, மக்களுக்கு ஞாபகம் இருக்கும். யார் அந்த மானஸ்தர்கள் மக்கள் சொல்லட்டும். அந்த மானஸ்தர்கள் அப்படி தான் கத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவரும் அதான் சொன்னார், ஒரு பிரைம் மினிஸ்டர் நாங்கள் போய் சந்திச்சு தான் ஆகணும், பேசி தான் ஆகணும், அதெல்லாம் நம்ம தவிர்க்க முடியாது, அது ஒரு அரசியல் மாண்புலாம் அவர் சொல்லி தான் பார்த்தாரு. அப்படிலாம் கிடையாது, நீ வந்து அவர் காலில் படுத்தே விட்டான ஐயா அப்படின்லாம் வந்து எழுதிக்கிட்டு இருந்தாங்க. அந்த மானஸ்தர்கள் யாருன்னு மக்களுக்கு தெரியும். இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன், பாத்தீங்களா அந்த ஆடு? பாத்தீங்களா? ஸ்டாலின் அழைக்கிறேன், எல்லாரும் வாங்க அப்படின்னாரு. எங்க வரணும்? எங்க வரணும்? அதுதான் ஓட்டுப்பட்டியில சரியா ஓட்ட போடுங்கன்ட்டார் அவரு. பார்ப்போங்க. அது என்னன்னா, தமிழ்நாட்டை காக்கிறதுக்கே முடியல, கஞ்சா வியாபாரிகள் அதிகரிச்சுட்டான். நான் சொல்றேன், சத்தியமா சொல்றேன், 3 நாள் நியூஸ். மொதல் நாள் நியூஸ் என்னன்னா, அம்மா அப்பா 2 பேரும் சேர்ந்து பையனை அடிச்சு கொண்டுட்டாங்க. குடிபோதையில் வந்து வீட்டில் பிரச்சனை பண்ணுறான்னு சொல்லிட்டு அப்பா அம்மா 2 பேரும் சேர்ந்து பையனை அடிச்சு கொண்டுட்டாங்க. 2வது நாள் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பையன் வந்து போதையில் வந்துட்டு அம்மாவை கொண்டுட்டான். என்ன, தமிழ்நாட்டை காப்பாற்றுங்க முதல்ல. கஞ்சா பொட்டணங்கள் எவ்வளோ மாட்டிக்கிட்டு இருக்குது. தமிழ்நாடு முழுக்க கஞ்சா வியாபாரிகள். யார் அவங்களாம், எங்கேருந்து வந்தாங்க கேட்டால் வட இந்தியர்கள் கொண்டு வந்தாங்கங்கிறீங்க. சரி, நாங்கள்லாம் கழுதியாக கத்தும்போது யார் எதிர்த்து பேசிக்கிட்டு இருந்தது? வட இந்தியர்கள் மூலமாக கஞ்சா புழக்கத்திலிருந்து தமிழகத்துக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லும் பொழுது அதுக்கு ஆதரவாக நின்று யார் பேசிக்கிட்டு இருந்தது? இதே திராவிட கூட்டம் தானே. இப்போ நான் இன்னொன்று கேட்குறேன், அண்ணாமலை அவர்கள் போய் ஹிந்தியில் வாக்கு கேட்டார்ல, தமிழ்நாட்டில் தான் ஹிந்திக்காரங்க யாருமே இல்லையே, எப்படி ஹிந்தியில் வாக்கு கேட்டார்?
இப்போ இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்லுவாங்க? நாங்கள் சொன்னோம்ல, ஹிந்திக்காரங்களுக்கு வந்து இங்கே வந்து வாக்காளர் இது கொடுத்துட்ருக்குறாங்க, அவங்க நாளைக்கு வந்து ஓட்டர்ஸாக மாறிக்கிட்டு இருக்காங்க, இது பெரிய அளவு நம்மளை பாதிக்கும்னு சொல்லும்போது வாய்க்கிலேயே இந்த திமுக கூட்டம் என்ன சொல்லுச்சு? அப்படிலாம் கிடையவே கிடையாது, யாருக்கும் வாக்கு சீட்லாம் கொடுக்கறது இல்லைன்னு. வாக்கு சீட்டே இல்லாதவங்ககிட்ட தான் போய் வாக்கு கேட்டுட்டு இருக்காங்களா அவங்க ஹிந்தியில்? இது எவ்வளோ பெரிய கேவலம் தெரியுமா தமிழ்நாட்டுக்கு? ஹிந்தி எதிர்ப்பு பேசிய மண்ணுங்க இது. இதில் ஹிந்தியில் வந்து இப்போ உட்காந்துட்டு வாக்கு கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஒரு குரூப் இன்னொன்று தெலுங்கில் கேட்டுட்டு அலையுது. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல எனக்கு. தமிழ்நாட்டை போய் அடக வைக்கிறதுல தான் இவங்க குறியாக இருக்கிறாங்க. தெலுங்கில் வந்து வாக்கு கேட்டுட்டு இருக்கிறாங்க. நாம் தமிழ் கட்சி கேட்குது. இந்த கூத்தெல்லாம் பார்த்துட்டு நம்ம அமைதி காக்கணும். அமைதி காத்தா தமிழ் தேசியவாதி, இல்லைன்னா வந்து குடி தேசிய கோமாளின்னு பயங்கவீங்க. அமைதி காக்கணும். தெலுங்கில் வாக்கு கேளுங்க, கன்னடத்தில் வாக்கு கேளுங்க, நாளைக்கு உருதுல வாக்கு கேளுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. அப்படியே சீமான் வாழ்கன்னு சொன்னால் இவங்க அப்படியே சில்லறை சதற விடுவாங்க. இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டோம்னா அவ்வளோதான், கோச்சுக்குவாங்க, வந்து கடிச்சு கொதறி வைப்பாங்க. அதிமுகவோட கூட்டணி வைக்க போறாங்க அப்படின்னு நீங்க தான் நான் சொன்னேன் அப்படி இவங்களா கிளப்பி விட்றாங்க. நான் என்ன பண்ண முடியும்? நான் உட்காந்து சொல்லிட்டு இருக்கேன், டெஸ்க்கு கடியில் பூந்து போறவரும் நான் பேசிக்கிட்டு இருக்கேன், இவங்க உட்காந்து கூட்டணி வைக்க சொன்னேன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் சொல்றேன், எடப்பாடி பழனிசாமிக்கு கேரக்டரே கிடையாதுங்கிறேன் நான். பாஜகவை எதிர்க்கக்கூடிய கேரக்டரே அவர்கிட்ட கிடையாதுங்கிறேன் நான். டெஸ்க்கு கடியில் பூந்து போனவருங்கிறேன் நான். உட்காந்து அப்படி பேசிக்கிட்டு இருக்கேன், இவங்க உட்காந்துக்கிட்டு நான் வந்து அவங்களோட கூட்டணி தெளிவாக சொல்லிட்டேன், வாக்கு சதவீதம் உடையும். அதை உங்ககிட்ட சொன்னேன்ல ஆரம்பத்தில், அதை தான் நாங்கள் சொல்லியிருந்தேன். அதனால இவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் போகணும். ஏன்னா இவங்க என்ன சொன்னாங்கன்னா, எடப்பாடி தரப்புலேருந்து கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு வருது, நாங்கள் அதை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த முறை ப்ளஸ் அண்ட் மைனஸஸை மனசில் வச்சுக்கிட்டு இவங்க செயல்படணும்னு நான் சொன்னேன், அவ்வளோதான். அதை வச்சுக்கிட்டு அவங்க வந்து தனியாக நிற்கிறதா சரி அவங்க முடிவு பண்ணுறாங்க, அதை தனிச்சு நிற்கிறாங்க. நம்ம என்னமோ வந்து கூட்டணிக்கு வந்து 2 பேர்கிட்ட வாங்க சார், நீங்களும் உட்காருங்க சார், நம்ம சவுக்கு சங்கர் வேலை பண்ண மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கீங்க. நம்ம சொன்னது இந்த இவங்களுக்கு இப்போ நாம் தமிழருக்கும் அதிமுகவுக்கும் இன்னைக்கு வாக்கு எடுக்கக்கூடிய இடம் என்பது இப்போ ஒன்றா மாறிடுச்சு. ஒரே கூட்டம் தான், எய்தர் நாம் தமிழருக்கு போகணும் இல்லைன்னா அதிமுக போகணுங்கிற ஒரு ஸ்டாண்டுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா இப்போ இவங்க 2 கட்சி மட்டும்தான் யாரோடையும் கூட்டணி இல்லை. இந்த 2 கூட்டணி மட்டும்தான் யாரோடையும் கூட்டணி இல்லாமல் நிற்கிது இப்போ. அப்போ இது என்ன ஆகுது? பிஜேபியோடையும் கூட்டணி இல்லை, காங்கிரஸோடையும் கூட்டணி இல்லை. யாருக்கு போடலாம்? நாம் தமிழருக்கு போடலாம் ஒரு குரூப்பு. அதே இது வந்து இந்த பக்கம் எடப்பாடி அவருக்கு. அப்போ இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக வந்து இவங்களோட காமன் இன்ட்ரெஸ்ட், இப்போ இவங்க 2 பேருமே எதுக்காக நிற்கிறாங்க? பிஜேபி வரக்கூடாது, திமுக வரக்கூடாது. இப்போ இவங்க 2 பேருமே பிரிஞ்சு நிற்கிறதுனால யாருக்கு அது ப்ளஸ் பாயிண்ட்டு? திமுகவுக்கும் ப்ளஸ் பாயிண்ட்டு, பாஜகவுக்கும் ப்ளஸ் பாயிண்ட். கரெக்டா? சரி. அப்புறம் தான் சொன்னேன், இது இவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் போகணும். டிஸ்கஷன் பண்ணால் தான் எந்தெந்த தொகுதியில் நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம், எந்தெந்த தொகுதியில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க, உங்களுக்கும் அதில் ப்ளஸ் பாயிண்ட் இருக்கும். மியூச்சுவலாக டிஸ்கஷன் தான் அலைன்ஸ் மாதிரி நீங்கள் கொண்டு போகிறீங்களோன்னு அவங்க நினைக்கிறாங்க. டிஸ்கஷன் இருக்கணுங்க. நீங்கள் காமன் எனிமின்னு சொல்லிட்டு 2 பக்கம் நீங்கள் ஒதுங்குறீங்க அப்படின்னா இங்கே டிஸ்கஷன் வந்து செஞ்சு தான் இருக்கணும். செஞ்சுருக்காங்க, அது நடந்துச்சு. இவங்களுக்கு தெரியாது, இந்த பசங்களுக்கு, சின்ன பசங்க புதுசாக வந்தவங்களுக்கு தெரியாது. மேலே நடந்ததெல்லாம் நமக்கு தெரியும், நம்ம சொல்ல விரும்பல. என்னென்ன டிஸ்கஷன், யார் இருந்து உட்காந்து பேசினாங்க, என்ன ஏது. சீமான் வந்து எடப்பாடியோடு பேசினாருன்றீங்க? பேசியிருக்காங்க, ஓகே, எல்லாமே பேசியாச்சு. பேசிட்டு வருங்காலங்களில் அது கூட்டணி எல்லாம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவங்க வந்து ஸ்டாண்ட் வந்து கூட்டணி வச்சா பேரடி வாங்கிடும்ங்கிறதுல தெளிவாக இருக்காங்க. பட் அவங்களுக்கு ஒரு டிஸ்கஷன் போனது உண்மை. ரைட். நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருக்கிறது மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி திருப்பாரி. நன்றி.